சென்னையில அதுவும் பிரைம் லொகேஷன்ல பிளாட் வாங்கணும்ங்கற உங்க கனவுகள் நிறைவேறும் இடம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்களா? சிக்கன விலையில் சிறப்பாய் ரூபிலெக்ஸ் பெயிண்டுகள். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். விகடன் ரவுண்ட் டேபிள் வித் மியூசிக் டைரக்டர்ஸ் 2023 பவர்ட் பை நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட். உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் மற்றும் ரூபிலெக்ஸ் அண்ட் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் அப்படின்றது பண்ணும்போது, ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு மியூசிக்கல் இயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேரால் லாஸ்ட் மினிட்ல வர முடியல அப்படின்றது ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இந்த செஷன் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது தான். ஸோ எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்மிங். 2023 உங்க எல்லாருக்கும் ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்து ஆரம்பிக்கலாம். 2023 நான் மாவீரன் மட்டும்தான் என்னோட ஒரே ரிலீஸ். ரொம்பவே ஹாப்பி ஆக்சுவலாக. மொத்தமாக எனக்கு அண்ட் என்னோட டீம் நான் சொல்கிறது வந்து டைரக்டர், நாங்கள் எல்லாருமே முன்னாடிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் அப்படின்றதே வந்து எங்களுக்கு நடக்கலை ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இதுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்மளுக்கு மியூசிக்கு தனியாக ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, லவ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு இயராக இருந்துச்சு. ஹெக்டிக் விஷயங்கள் இருந்துச்சு, பட் அதை தாண்டி ரொம்ப மன நிறைவாக நிறையா விஷயங்கள் நடந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான ஒரு, என்ன சொல்றதுன்னா, என்னோட கேரியர் நான் இருந்த ஒரு 10-15 வருஷத்துல இந்த வருஷம் தான் எனக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி நம்மளோட சாங்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் தெரியும் எத்தனை பேர் கேட்குறாங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு எல்லா வருஷம் இல்லாத மாதிரியான நிறையா ஹிட் சாங்ஸ் இருந்தது ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லையுமே, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம். ஸோ இந்த வருஷம் ஒரு சந்தோஷமான ஒரு வருஷம். அப்புறம் நிறையா என்ன சொல்கிறதுன்னா, நான் என்னோட இது இல்லாமல் நான் மியூசிக்கலாகவே மற்ற இவங்களோட ஒர்க் எல்லாமே பார்க்கும்போதுமே எனக்கு நிறையா இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதாவது பர்டிகுலராக ஒருத்தர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஸ்பேஸ் கிடைச்சி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. மியூசிக்கலாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல வருஷம் இது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு இந்த வருஷம், எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும். ஸோ எனக்கு 2022 சீதாராமம், ஸோ அந்த வைப் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த வருஷம் சித்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். அண்ட் இது 2 தான் பிரைமரியா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல படங்களுக்கு மியூசிக் பண்றது. ஸோ இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்கிரிப்ட் அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஒவ்வொரு படங்கள் நீங்கள் வந்து மியூசிக்கலாக ஹிட் ஆகும்போது, ஸோ அந்த மாதிரி சீதாராமம் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது? இது ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ஆல்மோஸ்ட் 20-25 ஃபிலிம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்ச ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஓகே, சீதாராமம். எனக்கு இந்த வருஷம் வந்து ஒரு 4 மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ பாச்சுவம் அற்புதவளுக்கு மலையாளம், அப்புறம் அடியே, பரணா, இருக்கப்பட்டு. ஸோ இப்போ நம்ம ராவணக்கோட்டம் 5 படம். சாரி, இப்போ நம்ம வந்து ஒரு படம் பண்ணியிருப்போம். சில நேரம் சாங் ஓரளவுக்கு போயிருக்கும், இப்போ படம் இதனால அது நமக்கு தெரியாமல் போயிருக்கும். இப்போ லேட்டராக நம்மளுக்கு ஒரு கிரெடிட்ஸோ ஏதோ ஒன்று வரும். இந்த வருஷம் எனக்கு அமைஞ்சது வந்து எல்லாமே கிரிட்டிக்கலையோ இல்லை நல்ல ரீச்சோ கிடையாது. இப்போ எனக்கு நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு போகல, அந்த படமும் கொஞ்சம் நான் போயிருந்தா இன்னொன்று நல்லா இருக்குமே. ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து இந்த வருஷம் தான் எனக்கு, இப்போ நம்ம ஒரு 10 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்னா அதில் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதோட ரிசீவ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. 23 வந்து ஒரு மியூசிக்கல் இயராக இருந்திருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரோட ஒர்க் வந்து இம்ப்ரெஸ் ஆயிருந்திருக்கும். தமிழில் கிராஃப்டா இல்லை இந்த படத்தில் எனக்கு இந்த சாங் சூப்பராக இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. தமிழ் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருமே அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சில விஷயங்கள் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். மியூசிக்கலாக அது தமிழில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்தியன் சினிமா எதில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் கொடுக்கலாம், இல்லை மற்றவங்க படமும் இருக்கலாம், இல்லை இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட வருகையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக நான் இறகுபட்டு பார்த்தேன். எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். அது பிரபு சார் தான் வந்து கால் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க, படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு கால் பண்ணேன். எனக்கு ரொம்ப உடனே கால் பண்ணாப்ல. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, மற்ற இண்டஸ்ட்ரி இல்லை ஆஃப் லேட் நான் எனக்கு இது ரோமாஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ரோமாஞ்சமோட ஸ்கோரும் சரி. சுஷின் ஷாம். ஆமாம், சுஷின் ஷாம். அது இது 2 ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது பார்த்ததுல. எனக்கு வந்து சைடே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த சரண் ஸோ ஒர்க்கை வந்து ரொம்ப படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ஸ்கோர் நான் ரொம்ப விரும்புறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்.
ஸோ ஏன்னா அதில் வந்து ஒரு டேரக்டர் அவரோட விஷனை வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி வேணாலும் நம்ம அதை இன்டென்ஷனை அதிகமாக்கலாம் குறைக்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்கும்ல, அது அந்த படத்தில் ரொம்ப இருந்துச்சு. எனக்கு பேசிக்காகவே வந்து இப்போ சித்தாவா இருக்கட்டும், இப்போ என்னை சொன்னதுக்காண்டி சொல்ல சத்தியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிக்கும்ன்றனால சொல்கிறேன். சாம். ஸோ அது ஏன்னா நான் சித்தா அருண் கூட ஏன் ஒர்க் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் படமே அருண் கூட. ஸோ அருண் எவ்வளோ கிளியரா கேட்பான்னு சொல்லி அருண் வந்து இவரை பத்தி என்கிட்ட பேசுவார். அந்த மாதிரி விஷால் வந்து கரெக்டா இருக்காப்ல, நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, கிளீனா ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடியா கிரியேட் ஆக சொன்னாரு. நான் படம் பார்த்தேன். ஸோ நானும் இவர் தான் பார்த்தோம். அதுல வந்து ஏன்னா சாங்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இவர் அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணது வந்து சித்தா படத்துக்கு பயங்கரமான ப்ளஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சாம் நான் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களோட பேசுறது தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு. அதில் நான் மெயினாக அதை மாதிரி பார்ப்பேன். அதில் எனக்கு சரணும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். எனக்கு சுஷினோட ஒர்க் ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ரோமான்சம் ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக. அப்புறம் அஜய் அதுல் அவங்களோட ஒரு சாங் ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக. அது ஸ்ரேயா கோஷல் அவங்க பண்ணது. அது பாஷை பொருள் என்ன பாஷை, மராட்டி குஜராத்தி தெரியல, ஹிந்தி இல்லை, ஆனால் அது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு. அது இல்லாமல் நம்ம ஊரில் பண்ணுற இவங்க எல்லாரோட ஒர்க் எல்லாமே ஆக்சுவலாக பிடிக்கும். ஐ மீன் நம்ம கேட்கறது தானே, கேட்கறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர கேட்டால் எல்லாமே பிடிக்குது. ஸோ அதில் எனக்கு இதெல்லாம் ஸ்டாண்ட் அவுட்டாக பட்டுச்சு. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ 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 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆஃப் பீட் படமாக இருக்கும் அது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸாக இருக்கும். இப்போ நாங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட புரிதலில் சொல்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் கூட இப்போ ஹிந்தி தெலுங்குல நிறைய கமர்ஷியல் பெருசாக பண்ணுறாங்க. பட் எனக்கு வர படங்கள்லாம் நான் சொல்லல, நிறைய கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், இல்லைனா இவங்களுக்கு ஒரு எமோஷன் படமாக கிடைக்கும். ஜஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாங்ஸ் கிடைக்கும். ஸோ இவங்களை விட்டுட்டு இவங்களோட இது ஒர்க்கெல்லாம் எனக்கு நிறைய பிடிக்கும். நான் அதை நிறையா சொல்லுவேன். பட் எனக்கு இந்த வருஷத்தில் பிடிச்சதுன்னா உண்மையாக பிஎஸ் பொன்னியின் செல்வனோட அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரஹ்மான் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப ஆர்கெஸ்ட்ரலாக ஒரு ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் சரி, சாங்லையும் சரி, சாங் வந்து ஃபர்ஸ்ட்ல கேட்கும்போது கன்ஃபார்மாக தெரியும் இது படத்தில் வந்து வரும்போது அது நல்லா ஒர்க் ஆகும், படத்தில் வந்து கரெக்டாக இருக்கும், படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜென்யூனாக நான் ரொம்ப ரசித்த படம். நான் அதுக்கு ட்வீட் பண்ணிருந்தேன், அவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வருஷமா எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக்கலாக அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுஷின் வந்து ஆல்ரெடி பேசினேன் நான் அவர்கிட்ட, இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான். அவரோட சவுண்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆக்சுவலி அவர் முன்னால் வந்து ப்ரோக்ராமரெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் என்னன்னா இப்போ அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. அவரோட சவுண்டிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது. அப்புறம் எதையுமே உடனே வந்து இப்போ ஒரு டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஆள். அதனால தான் அவரோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா ரோமாஞ்சங்கிறதுலாம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு 60% தான். ஆனால் அதுவே இப்படி இருக்குது. அவருக்கு நிறைய இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் அதுக்கு டைரக்டர்ஸ் ஒத்துக்கிற மாட்டாங்கிறது தான் என்னோட ஒரு இது. அவர் ஒரு நல்ல ஒரு இது. ஸோ சுஷின் ஷாமோட ஒர்க்கு. அப்புறம் இதுவும் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம தமிழ்ல வந்து எனக்கு நிரா அந்த சாங் வந்து எனக்கு நிவாஸ் கே பிரசன்னாவோடது. நான் நிவாஸ்க்கு ஃபோன் பண்ணேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. நான் நிவாஸ்க்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். அந்த பாட்டு எப்பெல்லாம் கேட்கறேன், உன் பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிப்பேன். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கௌதம் சார் வேற பாடியிருப்பார் அதுல. ஓகே. ஸோ சிங்கர்ஸ் பத்தி பேசும்போது, ஸோ இந்த சாங்கை இவங்க பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கால் வந்து நம்ம எந்த டைம் ஆஃப் இதுல இருந்து எடுக்கிறோம், இல்லை இது நம்மளே பாடிடலாம் அப்படின்ற ஒரு கால் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி பேச போறோம். இல்ல உங்க மனசுல வந்து இந்த பாட்டு இவங்க பாடினா நல்லா இருக்கும், மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு தோணிருக்கும். ஆனா சம்திங் அவங்க அவைலபிளா இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க இல்ல சம்திங் வேற இடத்துல பிஸியா இருந்திருப்பாங்க. அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட் நம்ம இவங்க பண்ணலாம் அப்படின்ற இந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல, இதை பத்தி பேசலாம். இல்ல ஆக்சுவலா நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஒப்பீனியன் டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ என்னோட வியூல கேட்டா, கம்போஸ் பண்ணி அதை டெவலப் ஆயிட்டு இருக்கும்ல, அப்பதான் நம்ம அந்த சிங்கர்ஸ் ஐடியா வரும். சில நேரம் வந்து இந்த சிங்கர் யூஸ் பண்ணுங்க அப்படி கொடுக்குறப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க நம்மளுக்குள்ள அவங்க பாடின பாட்டு அந்த இமேஜினேஷனுக்குள்ள நம்ம ஒரு கம்போஸ் பண்றதுக்கான ஒரு இது அதை ஃப்ரீடமா அப்படி விடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிங்கரை நம்மளுக்கு அந்த வாய்ஸ் எப்படி இருக்கலாம், ஸோ நமக்கு அதுல ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இவங்கன்னா அவங்கள இருக்கிற மாதிரி இவங்க. ஸோ இப்போ எனக்கு இருக்கப்பட்டிலே பிரியாதொரு அந்த ஒரு சாங்னா கம்போஸ் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு தோணுது யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ நான் எடுத்த உடனே அதை ஒரு ஒரு 5-10 மினிட்ஸ்ல சொல்லிட்டேன், இது அவருக்கான டெய்லர் மேடா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது அவங்க அப்ரூவ் பண்ணோடனே எனக்கு இன்னுமே தைரியமா போக முடியும். ஸோ சரணம் போறப்ப ஸோ அவர் இப்படி ஹை பண்ணுவாரு, இப்படி போவார். ஸோ அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ ஜஸ்டின் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு பரிச்சயமான வாய்ஸஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மைண்டுக்குள்ள வந்து இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஆயிடும். ஒரு சமயம் வந்து
நம்ம கேள்விப்பட்ட வேற ஒரு வாய்ஸ் லைக் ஜாஸ்தி பரிச்சயம் இல்லாத பட் ஆனால் தெரியும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணி ஒரு சமயம் நம்ம எதிர்பாராத மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா லைக் அது சுத்தமாக செட் ஆகாமல் கூட போகும். ஸோ இது எல்லாமே ஒரு ரொம்ப இன்ட்யூட்டிவான ப்ராசஸ். அதான் எப்படின்றது ஒரு ஃபார்முலாக்குள்ள இதை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இருக்கும். ஒரு சமயம் பயங்கரமா அமைஞ்சு போயிடும். ஒரு சமயம் வந்து நம்ம இன்னும் அதுல லைக் வேற கலர் ஆட் பண்றதுக்கு வேற வாய்ஸ் வந்தாலே அது பயங்கரமா ஆகும். அதுதான் அப்படிதான் என்னோட ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலி 2023 வந்து சிங்கர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பயங்கர வெற்றிடம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து பெஸ்ட் சிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் காலி, நம்ம இவர் ஷானு, சந்தோஷ் நாராயணன் இருப்பாரு, அனிருத் இருப்பாரு, நீங்க இவரெல்லாம் பாடுவாரு, எல்லாருமே பாடுறாங்க. இப்போ என்னன்னா எல்லாமே கம்போசரா தான் இருக்காங்க. சிங்கர்னு இப்போ ஒரு டைமிங்ல பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சாரு, மனோ சாரு, யேசுதாஸ் சாரு, விஜய் இப்படின்னு ஒரு நிறைய சிங்கர்ஸ் இருந்தாங்க, கார்த்திக், ஹரி, எல்லாருமே நீங்க சிங்கர்ஸ்க்கான வேல்யூ பயங்கரமா இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் நீங்க ஒரு டைரக்டர் வந்து இதுக்கு எந்த சிங்கர் பாட வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸா தான் இருக்கு. ஒரு சாங்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் தான். இந்த பாட்டை இவர் பாடினா ஹிட் ஆயிரும், இல்லை இவர் பாடினா நிறைய பேர் கேட்பாங்கிற ஒரு பவுண்டரி போட்டுட்டு அதுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரிஜினலா இப்போ நீங்க சிங்கர் யார் பாடலாம்னு கேட்டாச்சுன்னா நமக்கே ஸ்டக் ஆகுது. ஏன்னா எந்த சிங்கரும் இல்லைங்கிற. இப்போ நீங்க ஒரு சிங்கர்னா இப்போ ஹரிஹரன் சார் ஒரு டைமிங்ல பயங்கர பீக்கில் இருக்கும்போது அவர் என் படத்துல ஒன்று பாடுறாருங்கும் போது அதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்கும், என்னை விட ஆடியன்ஸுக்கு இருக்கும். பட் இப்போ அது வந்து ஒரு வெற்றிடமா இருக்குது. நீங்க யாரை கூட்டு பாட வைக்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே சிங்கர்ஸ்க்கான வேல்யூ வந்து எப்படி இப்போ அவங்களுக்கு இருக்குதுன்னா அவங்க வந்து ஷோஸ் நிறைய பண்றாங்க, வெளியில போறாங்க, நிறைய ஷோஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து அவங்க வந்து ஃபுல் என்கேஜா இருக்காங்க. பட் சினிமாவில் சிங்கர்ஸுங்கிறது கன்ஃபார்ம் இவங்களுக்கு அதை நான் ஒத்துக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் 2023 நிறைய பேருக்கு வந்து சிங்கர்ஸ்க்கான ஒரு இது கம்மி தான். அது ஏன்னா நீங்க கம்போசர்ஸ் பாடுறதுனால, அது நான் தப்பு சொல்லலை. அது என்னன்னா அது டைரக்டர்ஸ் பாயிண்ட். இப்போ நான் ஒரு பாட்டு பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் லிரிக் எழுதுவேன், நான் ஏதோ டம்மியா லிரிக் எழுதுவேன், கடைசி பார்த்தா அதான் ஃபைனல் ஆகும். பார்க்கிங்லயே ஒரு பாட்டு பண்ணிருக்கீங்க, அப்பல இருந்தே நீங்க அது நம்ம சும்மா இப்ப நம்ம தனனனான்னு இப்ப நீங்க ஒரு 4 தடவை வருது தனனனா பாடினா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்ப 4 தடவை 4 வேர்ட் போட்டாச்சும் ஒரு 4 வேற லைன் போல இருக்குன்னு ஒரு ஃபீல் வரும். சோ நம்ம சும்மா டம்மியா பாடுறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க அதையே ஃபைனல் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதை நிறைய தடவை அவங்க கேட்கறாங்கல்ல. ஸோ இது டைரக்டர்ஸோட இதுவும் இருக்கு. நீங்க வந்து இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி காமிச்ச உடனே இது யார் கம்போசர் வந்து மைண்ட்ல வச்சு கம்போஸ், அவர் சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு எப்படி ஈவன் சார் தோணுனாரோ அதே மாதிரி வந்து கம்போஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு தோணும்ல. இப்போ அப்படி இல்லை, நம்ம போட்டு கொடுக்குறத அவங்க கேட்டு அதையே ஃபைனல் பண்ண நினைக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் 2023 சிங்கர்ஸ்க்கு மிகப்பெரிய பஞ்சம் இருக்கு. அது 24 இருக்காதுன்னு நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சாங் கம்போஸ் பண்றேன் அப்படின்னா என் மைண்ட்ல கண்டிப்பா ஒரு சிங்கர் வருவார். ஸோ அது டியூன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டியூன் மைண்ட்ல ஃபார்ம் ஆகும்போதே ஒரு சிங்கருடைய வாய்ஸோட தான் அது ஃபார்ம் ஆகும். ஸோ நான் வந்து பாடி காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், இது வந்து சக்தி ஸ்ரீ வாய்ஸ்ல இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நான் பாடுறேன். நீங்க பாடும்போது அப்படி சொல்லிடுவேன், முன்னாடி டியூன் பண்ணிடுவேன் ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்குன்றது, நிறைய பட்டுட்டேன். சரிங்களா, சரி எந்த லெவல்ல நான் பட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரே பாட்டை வந்து ஒரு 6 சிங்கர் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 5 பேர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு பர்சனோட வாய்ஸ் வந்து ஃபைனலைஸ், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய தடவை. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பண்றது. நான் இடத்துல ஒரு தடவை யோசித்து பார்த்தேன், இப்ப இந்த ஏஐனா வந்துச்சுல, இல்ல அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இப்போ ஓகே பண்றது போல அதை போட்டு காமிச்சிடலாம். அந்த பர்பஸ்க்காண்டி இல்ல, அவங்களை யூஸ் பண்ணணும் இல்ல, நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும், நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், பிரேக் பண்ணி ஒரு ஐடியா வரும். அதான் கரெக்ட். ஏன்னா ஏ வந்து இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நம்ம எல்லாருக்கும் இப்போ ஜென்ரேட் ஆகுது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நாங்காலி சாங் சொன்னனால நான் கண்ணில் பார்த்ததை சொல்கிறேன். ஸோ நாங்காலி தனுஷ் வெர்ஷன், நான்காலி விஜய்ஸ் வெர்ஷன், நான்காலி மோடிஸ் வெர்ஷன் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பாட்டை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு யார் பாடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடுறாங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து நம்ம காமிக்கலாக ரசித்து அப்படி பண்ணாலும் கூட, இப்போ ஒருவேளை இந்த பாட்டு எஸ்பிபி சார் பாடினா நல்லாயிருக்கும், மலேசியா வாசுதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ இங்கே நம்ம கூட இல்லாதவங்க பாடினா நல்லா இருக்குன்ற போது இதை யூஸ் பண்ணுறதுன்றது எத்திக்கலா சரியா தவறா? இல்லை, இது ஒரு ஃபன் இதுதானே. இது நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மெயினாக இப்போ தேட்டரில் அப்படி பண்ணீங்கன்னா தான் தப்பு. ஆக்சுவலி இது ஏஐல வந்து இன்னொரு விஷயம் கம்போசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்லா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ நான் ஒரு முன்னால மாதிரி வாசிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ நான் பாடிட்டு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ மியூசிக்கலாவே நீங்க எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது மியூசிக்கல் சைடில் அது பெருசு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு வாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே
ப்ரொஃபஷனலாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ வெளியில் இருக்கவங்க நார்மலாக ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருப்பாங்க. பட் அது வரவேற்கத்தக்க தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபன்னு தானேங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ மோடிஜி வந்து ஒரு பாட்டு பாடுறாருங்கும் போது, அதுவும் நம்ம தமிழ் பாட்டு பாடும்போது அது கேட்கும்போது நமக்கு நல்லா தானே இருக்குங்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக அதை விட்டுறணும், அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு விட்டுறணும், அவ்வளோ தானே தவிர அதை நீங்கள் வந்து இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா என்ன சொல்கிறதுனா அதுக்கான ஃபீல். இப்போ ஏன்னா பாட்டுங்கிறது வெறுமனே ஒரு ஸ்ருதியும் ஒரு இது மட்டுமே இல்லை, அதுக்குள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு கம்போசர்ஸோட அவ்வளோ ஃபீல் இருக்குல்ல. அப்புறம் அந்த அந்த கதை, கதாபாத்திரம், டைரக்டரோட டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சிங்கர் வந்து டெலிவர் பண்ணும். ஸோ அது எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ல ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. அது ஓகே. ஸோ அதான் இது எத்திக்கலாவும் சரியா இல்ல எனக்கு தெரிஞ்ச காப்பிரைட் லாஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். இது கண்டிப்பா கண்டிப்பா வராது அப்படின்னு. ஆமா, இது இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சிங்கரோட வாய்ஸ், நீங்க ஒரு சிங்கரோட எந்த ஏர்னிங்ஸ் என்னது அவரோட வாய்ஸ், ஓகே, அவங்களோட இதுவே வந்து கரியரே அவங்களோட வாய்ஸால தானே உருவாகுது. ஸோ கண்டிப்பா இந்த ரூல் கண்டிப்பா வரும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா வரும் இவர் சொல்றது. ஏன்னா அது வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி, அது ஒரு பேட்டன்ட் அது. ஆமா. சோ அது யாருக்கு யூனிக்ல நம்மளோட ரெவான் சார் வாய்ஸ் வந்து கேட்டா சொல்லிடுவீங்க நீங்க. நீங்க அது வந்து ஓ யார் இது அப்படின்னு வந்து ஃபேஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சிட் ஸ்ரீராம் நீங்க சொல்லிடுவீங்க. இதுல டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு மிமிக்ரி கிடையாது. ஏன்னா நீங்க அதை எடுத்து இது யாரும் உங்களுக்கு அதமா இப்ப ரஹ்மான் சார் வாய்ஸ் ஒருத்தவங்க பாடுறான்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு. சோ அந்த மாதிரி யாரும் பண்ணல. இது ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு இவங்க ரா வாய்ஸ் ஃபீட் பண்ணி அது டேலண்டா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆர்கெஸ்ட்ராலே நம்ம நிறைய பார்த்திருப்போம், எஸ்பிபி மாதிரியே பாடுறோமா. சோ அது அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க அதுக்கான ட்ரெயின் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு நீங்க வேல்யூ பண்ற மாதிரி இல்ல. இது லீகலாலாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்றீங்க ஒருத்தங்களுக்கு, வீடியோல ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்றது எந்த அளவுக்கு குற்றமோ அதுதான் இது குற்றம் தான். ஓகே. இது ஒரு எஜுகேஷனல் டூலா யூஸ் பண்ணா பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தா சரி. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒருவேளை எஸ்பிபி சார் பாடினா நல்லா இருக்கும் நமக்கு தோணுன்ற பட்சத்தில் அவங்க ஃபேமிலியில் அப்ரோச் பண்ணி ஒரு லீகலாக பேசி அப்படி பண்ணலாமா, அது நம்ம ஒரு படத்துக்குள்ள அவர் வாய்ஸை கொண்டு வர்றது சரியா தப்பா அப்படின்ற நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா அது ஒருவேளை உங்களுக்கு நிறைய போச்சுன்னா ஓகே, அது ஒரு இதா இருக்கு. ஆனா நிறைய பேத்துக்கான வாய்ப்புகள் சிங்கர்ஸ் வந்து இப்ப சாம் சொன்னார்ல கொஞ்சம் எம்டியா இருக்கு, அது இன்னும் அதிகமாயிரும். ஏன்னா இப்ப அந்த சிங்கர் இல்ல, இன்னொன்னு வந்து அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்டோட இது ரொம்ப கண்டிப்பா இது இப்ப நீங்க இது சாங்கா இது ஓகே. இப்ப டப்பிங் மாதிரி இதுல இன்னும் இது ஒர்க் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அவைலபிள் கிடையாது, அவர் மாதிரி பேசணும்னா வேற ஒருத்தர் பேசிட்டு அந்த வாய்ஸை வந்து அவர் மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதெல்லாம் அவரோட பெர்மிஷனோட சொல்றேன். ஓகே ஓகே. ஆமா, இது அந்த அந்த மாதிரியானதுல ஒர்க் ஆகும் இது. மற்றபடி சாங்குங்கிறது நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு கம்போசர் கூட நின்று அவங்க ஃபேஸை பார்த்து பாடும்போது இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, இப்ப நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சிங்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ அது ஒரு ஆர்கானிக்கா இருக்குங்க. அது டோட்டலி வேற. அது நீங்க எப்படின்னா பாக்கெட் பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும்ல டிஃபரெண்ட். அது நீங்க எப்படி நீங்க இது பண்ணுவீங்க, அது வாய்ப்பு. இப்ப சாம் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம ஆப்பிள் லூப்ஸ் எல்லாம் இருக்கு, அது தமிழா லைவ் தான் எடுத்ததுதான். அது ஒரு பேட்டர்ன் தான். அதே பேட்டர்ன் அந்த பிளேயரை கூப்பிட்டு வாசிக்கிறது, அதே பேட்டர்ன் அவர் வாசிக்க போறாரு. ஆனா அதை வாங்கி அந்த ஒரு 3வது நாள் ஏதோ ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவேஷன் நடக்கலாம். இல்லைன்னா அது அந்த ஃபீல் வெளியில வருதுல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணவே ஹியூமன் டச்சுக்கான வேல்யூ. ஈவன் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணதே நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்றது வராம போயிருக்கு. சோ அவங்க பாடினதுதான் ஏதோ நம்ம ஸ்டுடியோல பண்ணிருப்போம்ல, சரி இவங்கள அதாவது ஹோட்டல்ல பண்ணிருப்போம், ரூம்ல பண்ணிருப்போம், திருப்பி அவங்க கூட ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ எடுப்போம், வராம போய் அதையே வச்சு. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா படிப்படியிலே சொல்லி இதாச்சு. ஆக்சுவலா எனக்கு பண்ணும்போது வயலின் டேக்ஸ்லாம் ரூம்ல எடுத்தது வந்து ஃபைனலைஸ் ஆச்சு. ஃபைனலா அதே ஃபீல் வரல. இதுல ஒரு ஸ்டுடியோல வரும்போது வராது. அதே ஆர்டிஸ்ட் தான், அதே டைமிங் தான், எல்லாமே அதே தான். அந்த ஃபீல் அதான் அந்த வைப் அது. ஓகே. ஏன்னா இப்போ லிரிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு மியூசிக் கம்போசருக்கு ஒரு லிரிக் ரைட்டர் அப்படின்றது அது இட் மேக்ஸ் அ பெஸ்ட் காம்போ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட அது சிங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கார்த்திக் நேதா சாரோட ஒர்க் பண்ணிருக்கும் போது அது மாதிரி இப்போ இப்போ நீங்களே லிரிக் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு சீதாராமன் வந்து மதன் கார்கி, ஏன்னா தமிழில் பொறுத்தவரையில மதன் கார்கி சாரோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ நீங்களும் யுகபாரதி சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி கபிலன் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இட் மேக்ஸ் அ குட் பேர் அப்படின்றது நம்ம பேசுகிற அந்த சிங்க்ல இருந்திருக்கு. ஸோ லிரிக் ரைட்டர்ஸ் கூட உங்களோட செஷன்ன்றது எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? ஸோ இதில் ஏதாவது ரெவல்யூஷன்ன்றது நடந்திருக்கா இப்போ சமீபமா? இல்லை, எனக்கு எப்போவுமே லிரிக் ரைட்டிங் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். ஏன்னா மியூசிக்காக கேட்டுட்டு இருக்கிறது வந்து லைக் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது இல்லை, அது உயிர் வர மாதிரி அது. அதுக்கப்புறம் சிங்கர் பாடும்போது அந்த ஃபைனலாக அப்படின்ட்டு. ஸோ லைக் நம்ம பாட்டுக்கு மியூசிக்கலாக கன்வே பண்ணுற ஒரு எமோஷனை வந்து சிம்பிளாக வேர்டில் அதை பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து லிரிக் ரைட்டிங். ஸோ யுகபாரதி சார், அறிவு, இவங்களோடலாம் எனக்கு லிரிக் ரைட்டிங் செஷன் வந்து ஒரு மணிக்கணக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் லிரிக்ஸாக பேசுறது பண்ணுறதுலாம் கம்மி தான், பட் நிறையா மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரேப்போ அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்
அந்த சிங்க் இருக்கிறதுனால லிரிக் ரைட்டிங்ன்றது ஒரு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். ஒரு பாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து லிரிக்ஸ் அண்ட் இந்த வாய்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே லிரிக் ரைட்டர்ஸ், அதாவது நான் பாட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ கேஷுவலாக உட்காந்து பேசுகிற மாதிரி அதில் ஐடியாஸ் பவுன்ஸ் பண்ணிப்போம். எப்படி எனக்கு ஃப்ரீடம் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஒரு சமயம் டியூனை சேஞ்ச் பண்ணிடுவேன் நான். இந்த வேர்ட் நல்லா இருக்கு நம்ம மாற்றிக்கலான்ற மாதிரி இருக்கும். உதாரணம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா மாவீரன்ல? இல்லை, ஃபியூ லைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் அது வார்த்தையை ஃபிட் பண்ணுறதுக்கு மாதிரி இல்லாமல் நம்ம அதை மாற்றி பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப கேஷுவலான ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் எனக்கு லிரிக்ஸ் பண்ணும்போது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த வருஷம் ஆக்சுவலி என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10+ லிரிக் ரைட்டர் ஒர்க் பண்ணிட்டேன். அவர் சொன்ன கார்த்திக் நேதா, வைரமுத்து சாரு, கபிலன், விவேகா, எல்லாரும் நிறைய பேர். ஆக்சுவலி ஒரு 10 யுகபாரதி அண்ணா, நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணிட்டேன். இந்த வருஷம் ஒர்க் பண்ணதுல நீங்க இவங்க எல்லாருடைய இதையும் பார்த்து நான் ஸ்டடி பண்ணது. இது என்னுடைய ஒரு என்னன்னா, இதுக்கு முன்னாலெல்லாம் அவங்களோட கவிதைகள் நம்ம படிச்சிருக்கோம், அவங்களோட கவிதை புத்தகம் வாசிச்சிருக்கோம், இல்லை அவங்களுடைய சினிமா சாங்லாம் கேட்டிருக்கோம். அப்பெல்லாம் அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை மக்கள் ரசிச்சாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உசிலம்பட்டி பெண்குட்டின்னு எழுதும்போது இப்பெல்லாம் இப்போ அப்படி எழுதினோம்னா என்ன உசிலம்பட்டிங்கிறது ஒரு ஊர் தானே இப்படின்லாம் வரும். அப்பெல்லாம் அது வந்து ஒரு கவிஞன் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடமா அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை வந்து மக்கள் எல்லாருமே ரசிச்சாங்க. பட் இப்போ இவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் தான். ஆனா அவங்க எல்லாம் இப்போ எழுதும்போது எப்படின்னா மக்களுக்கு பிடிக்குமான்னு நினைச்சே எழுதுறாங்க. அதாவது உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப இது வந்து இவங்களுக்கு ஒர்க் ஆகுமா, இப்ப இந்த மாதிரி அப்படிதான் எழுதுறாங்க. நான் எல்லாருமே நான் சொல்றேன், வைரமுத்து சார்ல இருந்தே சொல்றேன். ஏன்னா அவருடைய புலமையும் சரி, அவரோட எல்லாமே பயங்கரம். யுகபாரதி அண்ணன் கிட்ட நான் இந்த டைமிங்ல ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் வந்து இப்ப எப்படி ஒரு எடிட்டர் கிட்ட வந்து நம்ம வந்து நீங்க டம்மி மியூசிக் எல்லாம் போட்டு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் காமிக்காதீங்க டைரக்டருக்கு நம்ம எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க அதுல ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணோம்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. இல்லைங்க இங்கே வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்ம கடைசியாக கேட்போம் என்ன ஏதாவது ரெஃபரன்ஸ் மியூசிக் போட்டு பார்த்தீங்களா, ஏன்னா அவங்க பார்த்து ஸ்டக் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லிரிக் நம்ம டம்மியா ஒரு லிரிக் எழுதும்போது என்ன அவங்க அதில் மாட்டிக்கிடுவாங்க. இப்போ ஒரு ஹுக் லைனோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அது யுகபாரதி என்ன வந்து எனக்கு எழுதின 2-3 பாட்டுங்க என்னாச்சுன்னா எனக்கே வருத்தமா இருந்தது. அதாவது அவர் எழுதுறதுங்கிறது வந்து ஒரு 100 இருக்கு, நம்ம எழுதிருக்கிறது ஒரு 10 தான் இருக்கு, நமக்கே தெரியும். ஆனா டைரக்டர் வந்து அதுல லாக் ஆகி அது நல்லா இருக்குமாங்களா, அண்ணன் கிட்ட வந்து சொன்னா அவர் சொல்ல நீங்களே எழுதி வச்சிருப்பீங்க ஏதாவது சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. ஆனா இப்ப நான் எழுதுறது இல்லை, ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அது தன நான் மட்டும்தான் எழுதுறது. அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு நல்ல லிரிக் வராம போயிருது. இப்ப நம்ம வந்து நம்ம சேஃபா நம்ம வந்து பாட்டு தப்பிக்கணும், உடனே டைரக்டர் ஓகே சொல்லணுங்கிறக்க நம்ம ஒரு டம்மி லிரிக்ஸை போட்டு இருந்தா ஒன்று பண்றோம். பட் எனக்கு தெரியும் அந்த பாட்டு ஹிட் ஆகணும், டைரக்டருக்கு தெரியாது. ஸோ அவரை புரிய வச்சு நம்ம பண்றோம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா அதுல நல்ல லிரிக் வர வேண்டிய பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஒருவேளை கம்மியாகுதோ. அதுக்காக நம்ம வந்து முக்கியமான லிரிக் ரைட்டர் நான் சொல்லலை, ஏன்னா லிரிக் எழுதுறது தான் நான் ஃபீல்டுக்கே வந்தேன். இருந்தாலும் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க மலை, நம்ம ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைமிங்ல அதுதான் எனக்கு இந்த வருஷம் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு வெற்றிக்காகவும் இல்லை ஒரு தன்னுடைய கருத்தை சொல்லாம அதுல முக்கியமா சிலர்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே யுகபாரதி அண்ணன் மாரி செல்வராஜ் அவரோட படத்துக்கு எழுதும் போதோ இல்ல வந்து அவங்களுக்கு எழுதும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப நீங்க ஜீவிக்கெல்லாம் எழுதின பாடல்கள் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவரோட உள்ள இருந்து வந்தது. ஆனா சில பாடல்கள் இவங்க எல்லாம் எழுதும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து கமர்ஷியலைஸ்ட் ஆகுதோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா நான் தனனா தான் நான் நம்புறேன். டியூன் மெயினா டியூனை நம்புறேன். டியூன் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் கேட்கிற ஆடியன்ஸ் யாரு, லிரிக் ரைட்டர் தான். அவருக்கும் அந்த ஃபீல் வந்துடும். ஸோ அவருக்கு என்ன அது பண்ணுதோ அதுதான் வெளில வரப்போகுது. ஸோ கண்டிப்பா அது எனக்கு இருக்கிற ஃபீல் என்னன்னா கண்டிப்பா அது நறுக்குன்னு உட்காந்துரும் அவர் கொடுக்குற வேர்ட்ஸ்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையில போயிடுவேன் நான். இது நீங்க எல்லா மொழிகளுக்குமே. ஹிந்தில வந்து நான் எழுதுவேன், லிரிக்ஸ் எழுதுவேன் ஹிந்தில. அப்படியா? ஆமா, இது தெரி படத்துல எழுதியிருக்காங்க அந்த ஹே ஆசமா அந்த சாங். அப்படியா? ஆமா. ஸோ நான் ஹிந்தி ஏதாவது பண்றேன், தெலுங்குலாம் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹிந்தி பழக்கம் உண்டு. ஸோ அந்த இது உண்டு. ஸோ நான் வந்து சில சமயம் ஹிந்தில லிரிக்ஸ் எழுதிடுவேன். பட் நான் அது பெரும்பாலும் அவாய்ட் பண்றது. ஏன்னா அது என்ன ஆகும்னா அவர் சொல்ற மாதிரி ஆயிடும். இதுவே நல்லா இருக்கு. ஆமா. ஸோ அதை அவாய்ட் பண்ண தான். இல்ல அது என்னன்னா இப்ப அவருக்கு அந்த இப்ப எனக்கு இருக்கிற பிளாக் என்னன்னா இப்ப நம்ம லிரிக் வந்து இப்ப நம்ம ஒரு டைரக்டர் வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்றாரு, அந்த சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுறோம்.
போயிட்டு இதுக்கு வந்து லிரிக் இப்ப நீங்க நீல நிலவே பாட்டு நான் எப்படி தெரியுமா கம்போஸ் பண்ணேன்? ஏ சண்டாளியே மனசெல்லாம் நீ தாண்டி, இதான் நான் எழுதுனது. ஓகே சோ எழுதி இப்படி போடும்போது இப்ப இதுதான் நீல நிலவேன்னு மாறிச்சு. ஓகே சோ ஓகே என்னன்னா இப்ப அவர் சொல்லும் போது ஒரு ஒரு கியூட்டான பொண்ணு இப்படி வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டியூனை விட லிரிக் தான் முதல்ல வருது. ஓகே ஓகே சோ என்னுடைய பிளாக் அது. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னோட பிளாக் என்ன பாத்தீங்கன்னா என்னால தமிழ்ல எழுத முடியாது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா எழுத முடியாது. எழுதியிருக்கேன், மறந்ததுன்னு ஒரு சாங் எழுதியிருக்கேன் சிம்பால. என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கை, அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் லைன்ஸ் எல்லாமே நான் எழுதினது தான். ஓ சோ அந்த ஃபர்ஸ்ட் பலவில முதல் 4 வரிகள் வந்துரும், ஓகே அதை தாண்ட மாட்டேன் நானு, அவ்வளவுதான். சோ அதையும் நிறுத்திட்டேன் இப்போ. தனனா தரானா தான் அதான் பெட்டருங்க, அதான் பெட்டர். தரானா தான் பெட்டர். ஓகே உங்களுக்கு என்ன ஐடியா? இப்போ பிகினிங் டேஸ்ல வந்து ஒரு ஹார்மோனி பெட்டி இருக்கும். இப்போ கம்போசிங் செஷனு அப்பயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நாளைக்குன்னு சேஞ்ச் நடக்கலாம், அந்த ஒரு செட்டப் இருக்கு. ஸோ இதுல இவங்க எல்லாம் சொன்னதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தனநாளுக்குள்ள ஓகே பண்றது இருக்கு தெரியுமா, அது நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே சேலஞ்ச். இது தேவா சார் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, ஒரு லிரிக்ஸ் போட்டோன்னே ஓகே ஆயிரும். ஆனா இந்த லிரிக்ஸும் டியூனும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். இது ரெண்டையுமே பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஆஃப் தான் இருக்கும். அது சேர்றப்பதான் அதோட பியூட்டி நடக்கும். ஸோ இதுல இப்ப நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, ஆனா எல்லா கவிஞர்களுமே பாடலாசிரியர் ஆயிட முடியாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே ஏன்னா நீங்க கொடுக்குற விஷயத்த மியூசிக்கலா இருக்கணும், அது கண்டென்ட் மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கு தான் கவிதை இருக்கு, கவிதையும் ஒரு நடை இருக்கு. ஸோ ஆனா நீங்க கொடுத்த மியூசிக் சாஃப்ட் மியூசிக்கா அதை உணர்ந்து அது நான் எனக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்ப இவங்க பண்ணதெல்லாம் நான் இப்ப இவர் மாதிரியும் ஒர்க் பண்ணேன், அவருமே ஒர்க் பண்ணி கடைசியில இப்ப நான் என்ன ஸ்டேட்டுக்குள்ள வந்திருக்கேன்னா, தமிழுக்கு ஹிந்தி லிரிக்ஸ் போட்டுருது, ஹிந்திக்கு தமிழ் லிரிக்ஸ். எப்படி நான் இல்ல எனக்கு ஹிந்தி வராது, சும்மா வந்து சாலியா ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சு அதை போட்டோன்னா இவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சவுண்டிங் இப்ப உண்மையிலே சொல்றேன், ஹிந்தியோட சவுண்டிங் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகும் மியூசிக்ல. இப்ப நான் வந்து கொஞ்சம் சாஃப்ட் மியூசிக் அந்த மாதிரி பண்றதுனால சரி, அதை கொஞ்சம் இது பண்ண. ஆனா சாம் அதை ஃபேஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் இப்ப இடையில ஒரு பாட்டு அப்படிதான் பண்ணேன். டியூனே போனது ரவு ரவு ரக்கா ரக்கா இப்படி போட்டேன். அது ஃபைனல். திலீப் சார் படத்துல. ஆமா, அது சங்கர் மகாதேவன் சார் பண்ணாரு. அதுதான் ஃபைனல். இப்ப நீங்க சொன்ன செம்ம ஐடியா. இப்ப வேற லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இல்ல நான் அதை ஃபேஸ் பண்ணேன். மீனாட்சி கரண் ஜோஹர் அந்த இதுல பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு சரி இங்க ஹிந்தியை ஒன்று அடிச்சு விடுவோம்னு சொல்லி குடியேன்னு பாடிட்டு இருக்கேன். குடியேனா பொம்மை அப்படி சொல்லி அப்புறம் ஏன் ஓகே ஆகல ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் சரி இங்க தமிழ் லிரிக்ஸை போட்டுருவோம்னு சொல்லி ஏ அன்பே அந்த மாதிரி எல்லாம் போட்டோன்னே அங்க என்னன்னா அவங்களுக்கு தன்னனால இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அங்க தன்னனா பாடுவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல, அது ஒரு பிரச்சனை. சோ அது செட் ஆயிடுச்சு. இங்க வந்து பண்றப்ப ஹிந்தியா பண்றது அப்படி பண்றப்ப வந்து ஏதோ ஒரு டியூன் ரெடியா இருக்கு, ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிடும். இது பல்லவி. எனக்கு மெயினா வந்து என்னாச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து வாலி சார். ஸோ அது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி. இப்ப ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நீங்க வந்து பப்ளிக்ல இருந்து கட்டாயிடக்கூடாது என்னைக்குமே. ஸோ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கா ஒரு லைஃப்குள்ள போயிட்டோம்னு சொல்லிட்டாலே அது டிஸ்கனெக்ட். ஸோ நம்ம கொடுக்குற ஆர்ட் வந்து அவங்களுக்கு அவேவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இப்போ வாலி சார் இங்கே உட்காந்துருப்பாரு, நான் இங்கே உட்காந்துருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்லி ஜோன் இருக்குல்ல, அது எனக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ ரொம்ப ஒரு லிரிசிஸ்ட் ஒரு இது எல்லாரையும் சொல்ல, ஆனா அது நடக்கும். அது யார்கிட்டையுமே அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு கலெக்டிவ் மைண்ட். ஒரு டைரக்டர் ஒரு சாங் அப்படி தனியா என்னாலேயும் மட்டும் உருவாயிட முடியாது. ஆனா அப்ப மெயினா இருக்கிற இடமே லிரிக்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒன்னு ஓகே ஆகணும், ஒன்னு 10ல் 1 அப்படி எனக்கு செட் ஆகலை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சில வந்துட்டு போகும். ஆனா எனக்கு வந்து இந்த கனெக்ட் இருக்குல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல வந்து இப்படி உட்காந்துருக்கோம், ரொம்ப ஜாலியா பேசிட்டே இங்க பக்கம் எழுதிட்டு இருப்பாரு, இங்க பேசிட்டு இருப்பாரு, எந்தடா அப்படி திருப்பி நாளைக்கு வா ஈவினிங். இன்னைக்கு எங்க வீட்டுல போனாலும் ஸ்டுடியோல வந்து வாலி சார் போட்டோ ஒன்று இருக்கும். ஏன்னா அவர் மைண்ட் ரீட் பண்றாரு. ஒன்னு நான் சில இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், டிஸ்டர்ப்ல இருக்கேன், ஒரு புக்கு கொடுக்குறாரு, இதை படி, பிகினிங்ல அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிரும். அதுல எடுத்தோடனே ஃபிஷ் நோஸ் இட்ஸ் வாட்டர் லெவல்னு எழுதிருக்கும். அது அன்னைக்கு எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது அந்த ஒரு வேர்டு ஒன்று முன்னாடி இருக்கும். ஏன்னா நீ யார் வேணாலும் உனக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், மீனுக்கு அதோட ஆழம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கனெக்ட் இருக்குல்ல, அதுல லிரிக்ஸ் வரப்பையும் சும்மா பேசுறப்ப அதுல பேசுறேன் ஒரு சாங் இருக்கு. என்ன பேசுறேன் அவரு வந்து இந்த மார்க்கெட்டை வந்து இப்ப பிடிக்குமா பிடிக்கலாம் அவர் கனெக்ட் பண்ணல. போன் எடுக்கிறப்ப பேசுறேன் காரணம் ஒரு லவருக்கு பிடிக்கும்டா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேப் வந்துச்சு. ஸோ எனக்கு சில இது தெரியும், இது கொஞ்சம் கம்மியாகுது. நம்ம மியூசிக் கொடுத்ததுக்கு அப்புறம் லிரிக்ஸ் வந்து மேலே போகணும், நம்மளே அதை என்ஜாய் பண்ற ஒரு ப்ராசஸ் நடக்கலன்னு சொல்லிட்டா கொஞ்சம் பேக்ல இருக்கணும். அது நம்ம கரெக்ஷன்ஸ் சில இடம் வாங்க முடியாம இருக்கலாம், சில இடம்
கம்ஃபர்டா இருக்கலாம், எல்லாமே நான் சொல்ல. ஆனா நம்மளும் அந்த ரேஞ்ச் வரணும்ல நம்ம, ஏன்னா நம்மகிட்டயும் ஒரு இஷ்யூஸ் இருக்கும். என்னன்னா நீ எப்படி கம்யூனிகேட் பண்றன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிகினிங் டேஸ்ல வந்து நம்ம இதை பண்ணா தப்பாயிருமோன்னு நினைப்போம். தைரியமா சொல்லணும்ன்ற இடமும் இருக்கும், நம்ம சொல்லலாம் இருக்கும். அதுலதான் எனக்கு கார்த்திக் நேதா, உமாதேவி இவங்கெல்லாம் வந்து ஒரு சிங்க்ல வந்தாங்க. இன்னும் இப்ப மாதேவன் கூட எழுதிட்டு இருந்தாரு ஒரு அடிகளை. ஏன்னா இப்ப கார்த்திக் நேதா பத்தி சொல்லணும்னா இப்படிதான் இந்த பப்ளிக் தான் சொல்றேன். சும்மா நம்ம ஒரு வாக் போகலாம், வெளியில போகலாம், டீ குடிக்கலாம், சும்மா எல்லாரும். அப்போ திருப்பி வீட்டுக்கு வந்தோம். ஒரு ஒட்டடை மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, அங்க வந்து ஒரு இருந்துச்சு. இங்க இருக்கணும்னு அதை நோட் பண்றதா ஒரு சாம்பல் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அதை அவரு மாத்தின எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான இடம் வந்து என்னன்னா, ஒட்டடையின் மேலே பட்டாம்பூச்சி பார்க்கிறேன். லவ் அதாவது அந்த விஷயம் வந்த உடனே எனக்கு ஒட்டடை மேல, ஆனா அங்க என்ன எட்டுக்கால் பூச்சி தான் இருக்கு. இவனுக்கு அப்படி தெரியுது. மொட்டை மாடி மேலே ஒற்றை மலை, ஃபுல் மொட்டை மேலே எனக்கு ஒரே மழை பெய்யுது. அப்புறம் சாம்பல் மேலே ஈயின் பாதம் கோலம் போடுகிறது. ஸோ இது அங்கிருந்து எடுக்கிறது இருக்குல்ல, இதுல இருக்கிற பியூட்டி வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிளஸ் மியூசிக்கலாவும் உள்ள போறது. இப்ப சாம் சொன்ன மாதிரி சில லைன் நம்ம எழுதுவோம் தெரியுமா, அது எனக்கும் நடந்துச்சு. சின்னதா தான். இப்ப நனையாத மழலை, இந்த புலராத காலையில வந்து ஒரு இடம் வரும். அதுல வந்து நான் நனையாத மழலை போலன்ற ஒரு வேர்ட் மட்டும் சும்மா அந்த ப்ராசஸ் எழுதிக்கிட்டு இருக்கப்ப வந்தது. அவர் வந்து ஒரு ட்விக் பண்ணுவார் தெரியுமா, அது கூட ஈகோவா இருக்காது. ஃப்ரெண்ட், இப்ப என்னோட மியூசிக்கை ஒரு ஆர்டிஸ்ட் மியூசிஷியன் கரெக்ட் பண்றான்ல, இது இப்படி அந்த மாதிரி இம்ப்ரோவைசேஷன் அதான் பாக்குறாரு. அவர் எழுதுனது வந்து நனையாத நிழலை போல. ஸோ அது அப்படியே விசனே மாறுது. நனையாத மழலைன்றது நம்ம சொல்றது, ஒரு குழந்தை வந்து நனையாத மழலை போல ஏங்கும் இருக்கு. நனையாத நிழல்னா அது நிழலால என்னைக்குமே நனையாது. ஸோ அது இன்னும் டீப்பர் தாட்ல. ஸோ அது ஒரு கவிஞன் உள்ள வந்து ஒரு பாடலாசிரியர் இருந்து மியூசிக்கல புரிஞ்சுக்கிற ஒரு இடம். ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருந்தா மட்டும்தான் அது நம்ம அதை ஏத்துக்க முடியும். நான் சொல்றதை அவர் ஏத்துக்க முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் எங்கெங்க அமையுதோ ஸோ அது எல்லாமே டெவலப் ஆகும். ஏன்னா டேலண்ட்ன்றது டெவலப்மெண்ட், டிஸ்கஷன்ல நடக்கிறது, கிரியேட்டிவிட்டி. ஸோ அதுக்கு அந்த இடம் கிடைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சார் சொன்ன மாதிரி அந்த இனிஷியலான அந்த திலீப் சார் படத்துல டக்குன்னு ஒரு டியூனுக்காக கேட்சா ஒன்று போட்டேன், பட் அதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றது இருக்கும்ல. ஆனா நிறைய பேர் இப்போ ஜிவி சார்கிட்ட பேசும்போதும் சரி, ராஜா சார் சொன்ன இன்டர்வியூலையும் சரி, இப்போ நீங்களுமே அதை நீங்க பண்ணிருக்கீங்க. முதல் 4 வரி நமக்கு அந்த டியூனோட தான் வந்துடும் அப்படின்றது. ஸோ அதை லிரிக் ரைட்டர்ஸும் டேரக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கல அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, சே சூப்பர்ல அப்படின்றது. ஸோ அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி பேசலாமா? நீங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நீங்க உங்களோட பேண்ட் ஒர்க் பண்ற பேட்டர்னே அப்படி இருந்து தானே வந்திருக்கும். ஸோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் அதை. எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு டைரக்டரும் சரி, லிரிக் ரைட்டரும் சரி, ஒரே சேம். நாங்கள் 3 பேருமே ஒரே லெவலில் தான். இந்த பாட்டு வந்து மியூசிக் நான் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் இவ்வளோ தான் லிரிக்ஸ் வரணும், இங்கே இப்படிலாம் வரணும்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்காது. நான் சொல்ல கூட செய்வேன், சார் டியூன் ஏதாவது மாத்திரம்னா மாற்றிடலாம், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா சொல்ல. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டதுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் இன்னும் ஜாஸ்தி ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு பாட்டோட ஃபைனல் அவுட்புட்டில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அதில் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணுன்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் 100%. ஸோ அதனால பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டு நான் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ மாவீரன்ல வந்து வாவீரான்னு ஒரு சாங் இருக்கு. அது வந்து நான் அந்த வானத்துல நீந்து மங்கத்துக்கு நான் சொல்லும் கதை தெரியுமான்றது வந்து படத்துக்காக எழுதுனது. பட் நான் அது அப்படியே என் பேண்டுக்காக பண்ண வெர்ஷன் ஒன்று இருக்கு. இந்த தண்ணியில ஓடும் கப்பலுக்கு நான் சொல்லும் கதை தெரியுமா, அது நான் பொதுவா ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி ஒன்று எழுதின பாட்டு ஒன்று. அதுல பட் வாவீரான்லாம் இருக்காது. அது வேற ஒரு தனியா ஒரு ஆள் நின்று ஒருத்தர் பாடிட்டு இருக்கிறாரு. ஒரு காம் நைட், ஒரு நதி முன்னாடி உட்காந்து அவர் பாடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டோரி நரேட் பண்றாரு ஒரு ஆளை பத்தி. அவன் லைஃப்ல நிறைய அடி வாங்கிட்டான், இப்போ அவன் ஆல்மோஸ்ட் எட்ஜுக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லா. அது வந்து இந்த படம் ஸ்டோரி ரிலேட்டட், லைக் காதல ஸ்டோரி கேட்க போகுது, இதெல்லாம் இருக்கும்போது நரேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசினப்ப நான் இந்த ஒரு பாட்டு இருக்கு நான் சும்மா பேண்டோட பண்ணதுன்னு சொன்னதுல இது அப்படியே லிரிக்ஸா இருந்துச்சு. யுகபாரதி சார் தான் அதுக்கு லிரிக்ஸ் எழுதினாரு. அவர்கிட்ட வந்து நான் இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, இதுதான் பாட்டு, நீங்க இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இதுதான் அவங்க டைரக்டர் அதுதானே கேட்கிறாரு, அதுல நீங்க பாத்துக்கங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அவரும் வந்து நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, இப்போ இதெல்லாம் மாத்துங்க இப்பெல்லாம் மாத்துங்க, இந்த கரெக்ஷன் பண்ணுவாங்கல்ல டியூஷன் மிஸ், அந்த மாதிரி அவரு ஒண்ணு பண்ணி கொடுத்தாரு. வாவீரா வந்து நான் முதல்ல போட்டு விட்டேன், அதனால அது வெஸ்டர். பட் என்னுடைய ப்ராசஸ்ன்றதே வந்து இப்போ இந்த இன்ட்யூட்டிவா இல்லாம இருக்குன்னா நான் கொஞ்சம் இல்ல வேலைக்கு ஆகாது, வேற வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி இருப்பேன். அதனால ப்ராப்ளம்ஸ் டெட்லைன் தான்றது இதை பத்திலாம் கவலை இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்குபடுத்திப்போம், கிளியரா இருந்துட்டு நீங்க சொல்ற இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்லயும் நடக்கணும்
அதனால தான் நம்ம சிங்கர்ஸ் பத்தி பேசும்போது கூட நான் சொன்னேன்ல, நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம், நமக்கு எங்கேயாவது ஒரு ஓரமா உறுத்தல் இருந்தா கூட அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சமயம் நம்ம எதிர்பார்க்காம ஏதோ ஒன்று பயங்கரமா நடக்கும். அந்த மாதிரி. அதேதான் நான் டோட்டலா ஒப்படைச்சிருவேன். ஓகே. அட்டாச்சா இருக்கவே மாட்டேன். ஸோ அதான் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி. இல்ல அதான் அவர் சொன்ன மாதிரி அட்டாச்மெண்ட்ன்றது ஒரு இன்டர்னல் பேட்டில். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணிட்டேன், அதுல வந்து ஒரு 2 இடத்துல மாத்தணும், ஒரு ஏதோ ஒரு இடத்துல இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுன்னா நம்ம வி ஹேவ் டு நான்லாம் ஷிஃப்ட் டிலீட் ஏன்னா என்ன ஆகும்னா அது போய் ஏன் அது இருக்கே அது ஒண்ணு இருக்கே, அதுக்கு போலாமே, அது ஒருத்தர கேட்டு பார்ப்போமே, அதுல என்ன தவறு இருக்கு, அதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே, எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே, அந்த ஒரு இது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்டர்னல் பேட்டில் நான் வந்து ஆரம்பிக்கும் போதே when I started கரியர் ஆரம்பிக்கும் போதே வந்து இந்த பழக்கத்தை ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்துட்டேன் உங்களுக்குள்ள. ஸோ ஒண்ணு பிடிக்கலன்னா டிலீட், அது பக்கமே போகக்கூடாது. ஏன்னா அது என்னன்னா அந்த தாட், அந்த டிலீட் நம்ம கண்ணால பாக்குறோம்ல, டிலீட் நடக்கும்போது அது நம்ம மைண்ட் விட்டு போயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ அப்படி அது ஒரு இன்டர்னல் பேட்டில் தான். ஸோ ஒரு 4-5 ஃப்ரேஸ் பண்றோம், ஒரு பல்லவி கம்போஸ் பண்ணும்போது ஒரு 2 ஃப்ரேஸ் நல்லா இல்ல, ஆனா ஃப்ரேஸ் 1 and 4 நல்லா இருக்கு அப்படின்னா அந்த 2 and 3 ஷிஃப்ட் டிலீட். ஓகே, அது கவலையப்படக்கூடாது. ஸோ அந்த இன்டர்னல் பேட்டில் நம்ம வந்து எப்ப தாண்டி வரோமோ அப்ப நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே. டியூனை வந்து இவர் பண்ணதை நான் நிறைய பண்ணேன். ஷிஃப்ட் டிலீட்டா? ஆமா, ஏன்னா நம்மளுக்கே இருக்கும் இதான் ஸோ பரவாயில்ல, அப்புறம் வந்து இது நம்மளுக்கே வேணான்னு தோணுமா. இந்த நெல்சன் வெங்கடேசன் சார் தான், அவர் ஒரு தடவை வந்துட்டு என்ன டியூனா டெலீட் பண்ணிட்டு இருக்க, எடுத்து ஒரு பேங்க்ல போடு, தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட். பயந்துருவாங்க திடீர்னு டேரக்டர் இது பண்ணிட்டீங்க. நம்மளுக்கு வந்து 2 விஷயம் தோணும். இதை நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா இவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் இதுக்குள்ளேயே இருப்போம். ஆனா அது ஒரு எடுத்து வச்ச ஒரு இதுலதான் வந்து அடிகளுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஓகே, இது பேங்க்ல வச்சிருந்தது. அது வேற பேங்க்ல வச்சதுல அதை ப்ளே பண்ற வேற ஒரு படத்துக்கு பண்ணிட்டு அது அவர் சொல்றதுதான் எனக்கு வந்து என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்காது. ஓகே, அது வேற படத்துக்கு ஆமா பண்ணது. ஸோ அதுல லிரிக்ஸ் கூட அதுல நான் ரஃபா பாடி வச்சிருந்தது அடியே அடியே பூங்கொடியே கொடி, அவ்வளவுதான். அதுதான் இருந்தது, அவ்வளவுதான். அடியே ஓம் பேரை சொல்லி அந்த மாதிரி வேற மாதிரி சும்மா ஒரு ஃபோக் சாங்கா இருந்தது, பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். இவர் கேட்டுட்டு வந்து அடியடியே பூங்கொடியே கொடியே அவ்வளவுதான் இருக்கும். இவர் கேட்டுட்டு வந்து இதை வெஸ்டர்னா மாத்துங்க, நான் சொன்னேன் வேற பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இதை மாத்தின உடனே அப்படியே போயிடுச்சு. இப்ப விவேக் வராரு, எழுதுறாரு, அடியே அழகே மாறுச்சு. 2 தடவையும் அடியே அழகே தான் இருக்கும். ஷான் பாட வரப்பல ஒரு லைன் தப்பா பட்டாப்ல, அடியே அழகே அழகே அடியேன்னு மாத்தி போட்டாரு. இது நல்லா தானே இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த இது வந்து சில டைம் அது இப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, இப்ப விசாலுக்கு வந்து இந்த சித்தாப் இருக்குல்ல, அவர் ஒண்ணு சொன்னார்ல அந்த பொறுமைன்னு சொல்லி, அது அந்த பாட்டுக்கும் இருக்கு. ஸோ அது ரைட்டான ப்ராஜெக்ட், ரைட்டான இடத்துக்கு அது என்ன எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அது போய் சேரணும்ன்றதா, நம்ம ஒரு ஆர்டிஸ்டா போய் சேரணும்னா அதுக்கு ஒரு டைம் அது வரப்போ வந்து நம்ம அங்க போயிரும். இல்ல சில இடத்துல அந்த பாட்டுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கும், நம்மளே ஆஸ் எ கிரியேட்டர் நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதனால தான் நாங்க தூக்கி பேங்க்ல போட்டுருக்கோம். சரியா? அது என்னைக்கு அது வெளில வரணுமோ வந்துடும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடும். நம்மளுக்கே தோணும் நம்ம இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிடணுமே அப்படின்னு தோணி நம்ம அதை எடுத்துட்டு செட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அது இப்ப இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதாவது நம்ம எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போ விக்ரம் மேதாவில் யாஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டு போனோம். அதுக்கு ஆக்சுவலி ஒரிஜினலாக பண்ணது வந்து அடங்கும் ஒரு படத்தில் வந்து ஓ சாயாலின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓ சாயாலி அந்த பாட்டு தான் அதுக்கு பண்ணது விக்ரம் மேதாவுக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஓகே, எல்லா டீமுக்கு எல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே, பாட்டு இதாச்சு. பட் எனக்கு வந்து நான் வந்து மேம் சார் கிட்ட திரும்ப போய் சொல்கிறேன், ஒரு பாட்டு மாற்றலாம். ஏன் மாற்ற நல்லா தானே இருக்கு. இல்லை ஒரு பாட்டு எனக்கு வேற ஏதோ பண்ணலான் இருக்கு. ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற விஷயங்கிறது இல்லை. அதுக்கு இப்போ திரும்ப யாஞ்சி பண்ணோம். யாஞ்சியுமே பார்த்தீங்கன்னா நான் ரஞ்சித் ஜெயக்கொடி கூட கம்போஸ் பண்ண வேற ஒரு பாட்டு அது. ஓகே. பட் அது ஒர்க் ஆச்சு. அது வந்து அடுத்து நான் எல்லா பாட்டும் சொல்லிட்டு தான் கொடுப்பேன் எல்லா டைரக்டருமே, இது அந்த படத்துக்கு நான் பண்ணது. ஆனால் ஏன்னா இப்போ இங்கே லவ்னா எல்லாமே லவ் தாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அவங்களுமே மாண்டேஜ் எடுக்கும்போது ஒரு 15-20 மாண்டேஜ் இருக்கும். அதை தாண்டி இந்த உலகத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வேற எந்த மாண்டேஜ் எடுத்தது இல்லை. ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராமல் நிறைய பாட்டு இந்த மாதிரி மாறும். இப்போ ரீசெண்டாக பார்க்கிங் படத்தில் ஒரு பாட்டு பண்ணோம், அது பாட்டு ஓகே. பட் செல்ல கல்லியே அது முன்னால பண்ணது வேற பாட்டு. அந்த பாட்டு ஓகே, அதுக்கு எடிட்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசியா நமக்கு அது செட் ஆகல. என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எண்டாவது என்னன்னா, நீங்க ஒரு சாங் பண்ணும்போது அது வெறுமனே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் முழுசா பண்ணலாம், ஏன்னா அது என்னோட முழு எல்லாமே நான் யோசிக்கிறது. பட் சினிமா பாட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு கீபோர்டு மாதிரி ஒரு கருவி தான். டைரக்டருக்கு பிடிக்கணும், அந்த ஹீரோவுக்கு பிடிக்கணும்,
அந்த கதாபாத்திரம் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆட்டோக்காரராக இருக்கிறவருக்கு நான் போய் பயங்கரமாக பாஷாக ஒரு பாட்டு போட முடியாது. ஸோ என்னோட விருப்பத்தை தாண்டி எல்லாத்தையும் நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற விஷயம் அங்கே இல்லவே இல்லை. யார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னா இவங்களை நம்ம யாருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோமோ அவங்கள முதல்ல. அதை மீறி இந்த பாட்டை எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை. ஸோ இந்த செல்லக்கல்லியை பாட்டு வந்து நான் அது பண்ணிட்டு எனக்கு அது ஓகே ஆகல. அப்புறம் திரும்ப டைரக்டரை கூப்பிட்டு நான் வந்து பண்றேன். அதுலேயுமே இந்த லிரிக்குமே செட் ஆகல. அப்போ சொல்லடி சொல்லடி செல்லக்கல்லியே என்னுள்ள வந்தது ஏண்டி கல்லியே, இது வந்து பெரிய கவிதையெல்லாம் கிடையாது. ஆனா நான் எழுதி பாடி பார்க்குறேன். சொல்லடி சொல்லடி செல்ல நல்லா இருக்கே. அப்போ இதுல ஒரு சந்தோஷம் வருது. ஒரு ஓகே இது ஓகே சான்சஸ் இருக்கு, அது ஓகே அவன் கூட போலாம். நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி பண்ண பாட்டு தான் அது. ஸோ நான் ஓவரால் இந்த இதுல நான் இப்ப என்ன சொல்ல வரேன்டா, என்னதான் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு பாட்டு பண்ணாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னன்னா அதுக்கடுத்து என்னங்கிற ஒரு இதா இருக்கும். ஆனா இவங்க சொன்ன மாதிரி பேங்க்ல எக்காச்சாக்கா சாங் இருக்குதுங்க, அது எல்லாருக்குமே இருக்கும். அது நீங்க இனிமேல் டெலீட் பண்றாங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து இப்ப அவர் நமக்கே ஒரு பாட்டை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கேட்கும்போது இந்த பாட்டு நல்லா இருக்கு, என்ன இதை தூக்கி நம்ம டெலீட் பண்ணி போட்டு இப்படின்னு இருக்கும். நமக்கே தெரியாது, நம்மளாலேயும் ஜட்ஜ் பண்ண முடியாது உண்மையா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற எல்லா கம்போசர்ஸுமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டா இல்லைங்க. அது இப்ப ராஜா சார் ஒர்க் பண்ற டைமிங்ல உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் போடுற பாட்டை எல்லாருமே கேட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க அப்படி இல்லை. நாங்க நிறைய பேருக்கு சர்வ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது ஒரு கருவி தான் நம்ம, ஒரு கீபோர்டு, அவர் ஒரு கிட்டாரு, அதுல இருந்து என்ன சவுண்ட் வருதுங்கிறத நம்ம பெஸ்டா கொடுக்க ட்ரை பண்றோமே தவிர சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-40% தான் இருக்கு. 60% சர்வ் பண்றோம். அதுல என்ன பண்ணலாம்ங்கிறதுல நம்ம ஒரு சந்தோஷம். அதுல ஒரு பாட்டு கிட்ட ஆச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருது, இல்ல அதுல ஒரு 4 பேர் கை தட்டிட்டாங்கன்னா சந்தோஷமாயிருது, அவ்வளவுதான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒர்க் பண்ணுறதுல தான் மியூசிக் டைரக்டரோட ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து இருக்கா, இது நமக்கான இடம். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சாங் பண்ணும்போது ஒரு லிரிக் ரைட்டரோட இன்புட்ஸ் இருக்குது, டைரக்டரோட விஷன் இருக்குன்றது இட்ஸ் கொலாபரேட்டிவ் எஃபோர்ட்டாக மாறுது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தவரை முழுக்க உங்களுடைய கையில் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சேலஞ்சிங்காக வச்சா இன்னைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வருமா? ஆமா, கண்டிப்பாக இருக்கும். இல்லை இப்போ அதுவுமே கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தாங்க. அதில் வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி ஜாஸ்தி இருக்காது. ஏன்னா படத்துல ஆல்ரெடி கேரக்டர்ஸ் இருக்கு, ஸ்கிரிப்ட்ன்றது டயலாக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்றது தானே. ஸோ இதுதான் மேக்ஸிமம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். பட் என்ன ஆயிடுது, நிறைய இடத்துல வந்து நமக்கு அதில் ஸ்பேஸ் கிடைச்சிருது. மியூசிக்கெல்லாம் நீங்க அதை இப்படி பண்ணா அந்த படத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு மூட் நீங்க ஃபீல் பண்றது வேற மாதிரி, அதே இப்படி கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டீங்கன்னா அங்கே டோட்டலாக உங்களுக்கு வேற ஒரு வேர்ல்டு ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன நுவான்சஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மியூசிக்கெல்லாம் நம்மளால அதில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். பட் என்ன சொன்னாலும் சினிமான்றது வந்து டைரக்டருடைய ஒரு விஷன். பாட்டாக இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் சரி. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி லைக் சைலன்ஸாக இருக்குது நிறைய இடத்துல ஒரு மாண்டாஜ் இருக்குது அப்படின்னா அந்த மாண்டாஜுக்கு நம்ம அது எதுலேருந்து வேணாலும் நம்ம கியூ எடுத்து நம்ம மைண்டில் ப்ராசஸ் பண்ணி ஒன்று பண்ணலாம். ஃபைனலாக வந்து அது அந்த டைரக்டருக்கு அந்த கதைக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுதா, ஸ்க்ரீன் பிளே நவுத்துறதுக்கு யூஸ் ஆகுதா, அண்ட் அந்த விஷனுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுதான்றதுல தான் அந்த மெயினான விஷயமே இருக்கு. அது எலிவேட் பண்ணிருச்சுன்னா அவ்வளவுதான். ஓகே, அது கண்டிப்பா பண்ணணும்ன்றதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்றோம். பட் அதுதான் அந்த விஷயமா இருக்கு. அதுல நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. சாங் மாதிரி இப்படி அளவு ரொம்ப போட்டு பண்ணாம இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீனஸ் கிடைக்கும். அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி உண்மையாவே நான் வந்து சாங்ஸை விட அதை ரொம்ப மதிக்கிறேன். ஏன் மதிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாங் வந்து பிளே ஆக போகுதுன்னா, இப்போ லவ் சாங் பிளே ஆக போகுதுன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி அவங்க அந்த மைண்ட்ல வந்துட்டாங்க, செட் ஆகிட்டு சாங் வரப்போகுதுன்னா அப்போ சாங் நீங்கள் பண்ணுறதுல என்ன டிஃப்ரெண்டாக பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிக்கிற முடியுமே தவிர சீன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சீனும் ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கும், அடுத்த கட்டில் வேற ஒரு எமோஷன் வரும். ஸோ சடனாக அவர் ஆட் பண்ணுற மாதிரி 1 மினிட்டுக்குள்ளே சொல்கிற மாதிரியான ஒரு நீங்கள் மியூசிக்கலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தரை நல்லவனாக காட்டணும், கெட்டவனாக காட்டணும். எனக்கு வர நிறைய படங்களில் வந்து அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாத மாதிரியே இருக்கும், மனசுக்குள்ள ஒன்று யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு நம்ம மியூசிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். ஸோ இந்த எனக்கு இப்போ சில படங்கள், இப்போ சானிக்கா இதுன்னு ஒரு படம் பண்ணேன், அருண் மாதேஷ் டைரக்டர். அவர் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது ஒன்றுமே புரியல எனக்கு. முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. இன்னைக்கு அதோட ஓஎஸ்டி இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்க. நான் நெஞ்ச நிமித்தி சொல்ற ஒரு இது என்னன்னா, அந்த படத்துல ஒரு 6 ரீல் வரைக்கும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தொடல. எல்லாமே தண்ணி கேனு, பக்கத்துல தரையில தட்டுறது, ஷர்ட்லாம் எடுத்துட்டு இப்படி இது பண்றது, அப்படி பண்ண மியூசிக் தான் அது. ஃபுல்லா ஒரு ட்ரைபல் மியூசிக் மாதிரி இருக்கும். அது இந்த கவுண்டமணி சார் வந்து இப்படி இதுல வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அப்படி வந்து வாஸ்தவ படம். ஏன்னா ஒரு சீன் வாசிட்டு இருக்கிறேன், அப்போ அவர் சொல்றாரு இல்லை எனக்கு இது வேணாம், வேற ஒன்று வேணும், வேற ஒன்றும் போது நம்ம சும்மா பண்ணுவோம்ல, இதுதாங்க வேணும் அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு டைரக்டர் ரெடியா இருக்கணும் முதல்ல.
அப்புறம் நீங்க ஒரு கம்போசரா இப்ப நான் என்ன யோசிப்பேன்னா என் படத்தை சூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த படத்துக்கு என்ன பண்ணணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதுக்கு எவ்வளவு மெனக்கடணும் அப்படி. இப்ப நீங்க ஒரு கமர்ஷியல் படம் இருக்கு, ஒரு டெம்ப்ளேட்ல இருக்க கமர்ஷியல் படம், ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு காதல், ஒரு காமெடியன், ஃபைட்டு, இப்படி ஒரு டெம்ப்ளேட்ல இருக்க படத்துக்கு நீங்க வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பிளானே என்னன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு இதுல வேற ஒரு ரசிகர்களுக்காக பண்றாங்க. அதை நீங்க வந்து கமர்ஷியலாக தான் பண்ணணும், அதுல நீங்க ட்ரைவே பண்ணக்கூடாது. ஒரு ஆஃப் பீட் படம் வரும், சில படங்கள் வந்து நமக்கே தோணும் இந்த படம் வந்து நீங்க சொல்ல மாதிரி இப்ப நானும் இவரும் பேசிட்டு இருந்தோம், மலையாளத்துல வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்க வந்து இப்ப கரெக்டா கட்டு திருமண உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் மியூசிக் போயிட்டே இருக்கலாம், ஏன்னா மியூசிக்கலா பண்ணா அப்படி ஓகே ஆகும். சோ அப்படி பண்றது, அப்படிப்பட்ட படங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 செலக்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு 6 படம் எனக்கு கையில இப்ப வந்துட்டு இருக்கு, இதுனா இந்த படம் வந்து மியூசிக்கலான படம், இதை நீங்க ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. இந்த படம் இப்ப ரன் பேபி ரன் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக்கே உங்களுக்கு என்னன்னா வயலின் வந்து கல்யாண் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து நல்ல சீனியர் பிளேயரு. அவர்கிட்ட நான் வந்து ஸ்கெயிலே வாசிக்க வேணாங்கிறேன், இப்ப நீங்க ஸ்ருதி கலைஞ்சு வாசிங்கிறேன், அவர் என்னங்க அப்படிங்கிறாப்ல. ஏன்னா அது நல்லா இருக்கும் அது. ஏன்னா ஒருத்தனோட அவன் மைண்டு வந்து சரியா இல்ல, கன்ஃபியூஸ்டா இருக்கு, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மியூசிக் வரும்போது அது அப்படித்தான் இருக்கணுங்கிறது, அந்த படம் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும். என்னங்க அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் ட்ரை பண்றதுக்குன்னு படங்கள் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா சாங்ஸை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டுங்க. அது என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மலையாளத்துல நீங்க பண்ண ஷேனிகம் படம் வேலை ஆகட்டும், ஸோ ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒன்று பண்ணீங்க, ஃபீனிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள், த்ரில்லர், ஹாரர், கிரைம், இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் படங்கள் வரும்போது இதுதான் நமக்கான ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இருக்கமோ அப்படின்னு தோணிருக்கா உங்களுக்கு? கட்டாயமா தோணிருக்கு. இப்ப நீங்க சில படங்கள்லாம் வரும்போது ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரீல்ல இருந்து எண்ட் ரீல் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க நல்லவங்களாவே இருப்பாங்க. எண்ட் ரீல்ல மட்டும்தான் அவங்களோட கேரக்டர் வந்து இவங்க தான் வில்லன் வரும். ஸோ நீங்க மியூசிக்கலா அவனை வில்லனாவே நல்லாவே நம்ம பஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனா எனக்கு இது சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா புரியாத புதிர் பண்ணல, அதுல அப்படிதான். அதுல என்ன ஆகுனா ஒரு டார்க் ஒரு நோட் இருந்துகிட்டே இருக்கும், அது தெரியாது. ஆனா செகண்ட் டைம் நீங்க படம் பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருங்க அப்படின்னு ஒன்று சொல்ல வைக்கணுங்கிற அந்த ஒரு இது இருக்கு. பட் ஒரு கதை கேட்கும் போதே நமக்கு தோணிடும் இந்த கதை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா தோணும். அப்புறம் இப்ப நம்மளோட ஓஎஸ்டி நிறைய ரிலீஸ் ஆகுறதுனால அதை நிறைய டைரக்டர்ஸ் வந்து அதை கேட்டு எழுதிட்டு வரதுனால அவங்க நம்மகிட்ட வரும்போது சொல்லுவாங்க உங்க ஓஎஸ்டி கேட்டதை எழுதுனாங்கன்னா, அப்ப நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே சரி ஓகே, அப்ப இது மாதிரி பண்ணா நமக்கு ஒர்க் ஆயிரும் அப்படின்ன மாதிரி அது ஒரு நல்ல விஷயமும் கூட நினைச்சுக்கோங்களேன். எனக்கு தோன்றது என்னன்னா, இப்ப இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது வந்து இப்போ சவுண்ட் அண்ட் லைட் சொல்லுவாங்கல்ல, சவுண்ட்ல எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ டப்பிங் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த மியூசிக் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதுதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இப்போ எனக்கு ஸ்கோர் வரப்போ ஏதோ ஒன்று வரப்போ நான் யூஸ்வலாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இந்த எடிட்ல ஒரு வெர்ஷன் பார்ப்பேன் தெரியுமா, அதுக்கப்புறம் எந்த வெர்ஷனும் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே. ஏன்னா சில நேரம் வந்து நான் அதுக்கான வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த போஸ்டோட லாஸ்ட் 5 daysல கூட இப்போ இருக்கப்பட்ட 6 daysல முடிச்சோம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங் எல்லாமே அந்த டைம்ல தான் முடிச்சது. இந்த பிரியாத சாங் மட்டும் தான் முன்னாடி முடிச்சது. ஓகே. ஸோ ஆனால் அதுக்கு இது ரீசன்ல நான் சொல்றேன். ஸோ இந்த நெருக்கடியிலையும் பண்ண முடியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது நெருக்கடின்னு சொல்றது காரணம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ளோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிருந்துருமா, அது நீங்க போய் முடிச்சிருவீங்க, 8-3 முடிச்சிருவீங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிறது தான் மேட்ரு. அந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்ல நம்மளும் டேரக்டர் ஒரு இடத்துல சிங்க் ஆகும். ஒரு ஃபர்ஸ்ட் ரீல் 2வது ரீல் எண்டு கிட்ட சிங்க் ஆனோம்னா நம்ம பண்ற எல்லாமே கன்வே ஆயிரும், அது கரெக்டா இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம படத்தை வந்து நிறைய தடவை பார்த்துருந்தோம்னு சொன்னா நமக்கு பழகிடும். அது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று, 2வது தடவை பார்க்குறப்ப ஸ்கோர் ஆரம்பிச்சிடணும். அதுக்கு இடையில நிறைய எடிட் வெர்ஷன் வந்துட்டே இருக்கும், நான் பார்க்க மாட்டேன். ஸோ ஃபைனலா என்னைக்கு ஒரு லாக்குன்னு ஒன்று முடிவாகுதோ அப்போ பார்ப்பேன். அப்புறம் கீழே ஸ்கோர் வச்சு வரதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய ட்ராப்பா இருக்கும். எடிட்லேயே நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன் மியூசிக் மைண்ட்ல இருக்கணும். ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட ஆப்ஷன். என்னோட ஆப்ஷனா நான் என்ன யூஸ் பண்ணேன், சில நேரம் வந்து அந்த ரெஃபரன்ஸ் மியூசிக் இருக்கு தெரியுமா, அதில் நம்ம தாண்டுவோமா தாண்டாதுன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னா இதுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் மியூசிக்கை கொண்டு வரதா இல்லை அந்த ஃப்ரேஸை கொண்டு வரதான்னு சொல்லி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதே எம்டியா விடுறப்போ வந்து அதை நம்மளுக்கு ஒன்று பண்ண வைக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். சில நேரம் ஓவரா நம்ம அதை பண்ணி அது முடியலன்றப்ப அதை கேட்கறது. ஸோ நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருந்தீங்க? நான் ரொம்ப க்ளோஸ் டேரக்டர்னா இவருக்கு முடியறது இல்ல, டைரக்டருக்கு வந்து செட்டே ஆகாது, அது செட்டே ஆகாது. ஸோ நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டேரக்டர்னா இப்போ இந்த இருக்கப்பட்ட படம், இப்போ நெல்சன் இவங்கலாம் ரொம்ப க்ளோஸ்ல எனக்கு இப்போ பாச்சு கூட. ஸோ இவங்க க்ளோஸ்ல வரப்ப நான் எடிட்லேயே ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். நீங்க எடிட்ல மியூசிக்கை போட்டீங்கனாலே நம்ம நடந்து வரதே வந்து ஒரு மியூசிக் போட்டோம்னா சூப்பரா நடந்து வரோம்னு நினைப்போமா இல்லையா? ஸோ ஃபிளாஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான
கண்டுபிடிக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்காக மட்டும் இல்ல மியூசிக் நான் சொல்றேன் எடிட்ல. ஸோ அதோட ஃப்ரேஸ் எல்லாத்தையுமே நீங்க சைலண்ட்ல கண்டுபிடிக்கும், மைண்ட்ல மியூசிக் பண்ணணும். இப்ப பாச்சு நட்புதலுக்கு அது பண்றப்பெல்லாம் டியர் காமெடி பண்றப்பையும் டியர் காமெடினா இங்க எனக்கு கம்போசிங்னா இங்க வந்து எடிட் போகும். ஓகே. ஸோ இங்க நான் பண்ணிட்டு இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்க போய் குறைச்சிக்குவாங்க. ஸோ அவங்க எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இது ஒரு டைப் ஆஃப் எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏன்னா மியூசிக்கல் மூவின்னு முடிவார எங்கன்னா அந்த சீனும் அதுவும் ஒரு மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணும். நம்ம டேரக்டரே வந்து 2வது தடவை பார்க்க வைக்க, நம்மளே 2வது தடவை போக, ஏன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ இதை கிரியேட் பண்ணும். ஸோ அது டைப் ஆஃப் மூவி. மோஸ்ட்லி அண்டர் பிளேவா இருக்கிற டைப் ஆஃப் மூவி இருக்கு. ஸோ அது படத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மியூசிக்கை வந்து சில நேரம் ஒரு சோக சீன்னா ஆல்ரெடி அங்க சோகம் இருக்கும், நம்ம அந்த சோகத்தை தான் வெளியே கொண்டு வரணும்னு நினைப்போம். ஆனா அது வந்துருச்சுன்றப்ப நீங்க மேல வாசிங்கன்னா அதுவே அந்த சீனே லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப சைலண்ட் அங்க அது அந்த சைலண்ட் தான் அது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அந்த டப்பிங் தான் அங்க மியூசிக். அந்த அவங்க பேசினதும் அந்த அழுகையும் அந்த எக்ஸ்பிரஷன் தான், அந்த எக்ஸ்பிரஷனை வெளியே கொண்டு வரதுக்காண்டி தான் நம்ம மியூசிக் பண்றோம். அது வந்துருச்சுன்றப்ப அதை நம்ம விட்டுறணும். அதுதான் என்னோட பார்வையா நான் யோசிக்கிறது. இவர் இதுல இருந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா சத்யஜித் ரேயோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதுல வந்து அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, டைலாக்ஸே சினிமா ஆஸ் அ விஷுவல் மீடியம், டைலாக்ஸே எங்க தேவையோ அங்கதான் வரணும். அப்பனா மியூசிக்கோட நிலைமை என்ன? சரியா? ஸோ சைலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ செட். பட் என்ன விஷயம்னா இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வந்து ஆரம்பிச்சப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இனம், சந்தோஷ் சிவன் சாரோட டைரக்ஷன்ல. அது வந்து நான் பண்ணும்போது எனக்கு 21 வயசு. சரியா? அண்ட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா. எனக்கு அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டியும் கிடையாது. 6 தடவை அந்த படத்தை நான் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். 5 தடவை திட்டி வாங்கியிருக்கேன். 6வது தடவை தான் வெரி குட்னு சொன்னாரு. சரியா? ஸோ என்னோட ஸ்கூல் அவர் வந்து ஒரு ஆஸ் அ விஷுவல் ஃபில்ம் மேக்கர் எனக்கு வந்து சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணும் மூவிஸ்க்குங்கிறது அவர் சொல்லி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நான் வந்து 450 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவன் தான். பட் அங்கதான் நான் ஆக்சுவலா கத்துக்கிட்டேன். சினிமா இஸ் அ டிஃப்ரெண்ட் கேம் டோட்டலி. அதுக்கப்புறம் வந்து அபுச்சிகரம்னு ஒரு சைஃபை பண்ணேன். அது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. தென் கேம் ஜில் ஜங் வேற ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரீம். ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் என்ன சொல்றது, சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்ததுனால லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு வந்து எப்பவுமே வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ்ல இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். என்னன்னா ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நான் வந்து நிறைய தடவை வந்து சாங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் படத்துல. ஏன் அப்படின்னா நான் வந்து இது எனக்கு படுற விஷயம் தான். நான் போய் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு சாங் வந்து சாங் பிளேஸ்மெண்ட் தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆடியன்ஸ்க்கு வந்து சலுப்பு தட்டிடும். ஸோ அந்த விஷயம் நான் ரொம்ப மைண்ட் பண்றோம். ஏன்னா கதையோட ஓட்டம் இருக்குல்ல, லைட்டா அப்படியே பிரேக் போடும். அதே ஒரு சாங் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துல இன்னொரு சாங் வந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் காலி, அங்க டிப் ஆகும் லைட்டா. ஸோ சீதாராமம் எப்படி உங்களுக்கு அதான் என்ன இதுன்னா 11 சாங்ஸ் இருக்கு சீதாராமம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆனா நீங்க 5 சாங் தான் உங்களுக்கு 4 சாங் தான் கேட்ட மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ என்னன்னா நான் டைரக்டருக்கு முன்னாடியே கம்யூனிகேட் பண்ண விஷயம் என்னன்னா பிஃபோர் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இந்த விஷயம் கம்யூனிகேட், நான் சாங் போடுறேன் நீங்க அது மேலே டைலாக் வைங்க. ஓகே. சாங்குக்கு சாங்கும் இருக்கும், டைலாகும் இருக்கும். பட் லிரிக்ஸ் எங்க வருதோ அங்க டைலாக் வரக்கூடாது, டைலாக்ஸ் எங்க வருதோ அங்க லிரிக்ஸ் வராது. ஓகே. ஸோ அந்த ஒரு பிளானிங்ல போயிட்டே இருந்தோம். அண்ட் லைக் யூ செட் அந்த எடிட் விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒரு ரீல் 2ல ஒரு சீக்வன்ஸ் வருது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லொகேஷன் ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகுது ஒரு படத்துல அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு சிக்னேச்சர் வைக்கலாம். ஆக்ஷன் பேஸ்டு ஆர்ஆர் இருக்கு. இப்போ ஒரு காமிக்கல் சீக்வன்ஸ்னா டைலாக்ஸே இல்லாத காமெடி இருக்கும்ல அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக் போடலாம் நீங்க. அதே மாதிரி ஃபைட்டு, அதுவும் வந்து டைலாக்ஸ் இருக்காது. ஸோ ஃபைட் பேஸ்டு இதுக்கும் நீங்க அந்த ஒரு ஸ்டைலு. அப்புறம் கேரக்டர் தீம்ஸ், அப்புறம் சீக்வன்சஸ். ஒரு தாத்தா வந்து ஒரு அப்பா கேரக்டருக்கு வந்து ஒரு வீட்டோட சாவி கொடுக்குறாரு. அதே படம் முடியும் போது அப்பா கேரக்டர் வந்து பையனுக்கு சாவி கொடுக்குறாருன்னா நீங்க அந்த தீமை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இதுல இந்த தீமை ரிப்பீட் பண்ணும்போது அந்த கட் பேட்டர்ன் சேமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு மேஜிக் நடக்கும். நீங்க அப்படியே எடுத்து அங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சிங்க் ஆயிடும் எல்லாமே. அதான் அவர் சொன்ன மேஜிக். சித்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி பேசணும் சார். ப்ளஸ் அதோட இந்த கேள்வி நான் கேட்டுறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து 2-3 கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கும் நமக்குமான இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களா இருக்கு. ஏன்னா சித்தால சந்தோஷாரையும் சேர்த்தோம் அப்படின்னா 3 கம்போசர்ஸ், நீங்கள், திபுநேன் தாமஸ், சந்தோஷ் நாராயணன் சார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இட்ஸ் எப்படி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக அது ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒன்று. இந்த கால் இப்படி ஒரு விஷயம் வருது, நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னு டைரக்டர்ஸ் வரும்போது நம்ம அதை பிக் பண்ணலாமா வேணாமா
அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி டிசைட் பண்றோம் அப்படின்றது பேசணும். ஸோ சித்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு இந்த பதிலுக்கு தரலாம். கதையோட பொட்டென்ஷியல் தான் சார் பார்க்கணும் நம்ம, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து சாங்ஸ் ஒருத்தர் பண்றாரு, ஒரு ப்ரோமோ சாங் ஒருத்தர் பண்றாரு, அப்படிதான் சித்தாக்கு நடந்தது. ஸோ இது ஒரு பிளானா தான் நடந்திருக்கு. இது பிளான். ஆமா, ஓகே. இப்படிதான் போறோன்ற ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சினாரியோல ஓகே, அவர் அது சாங்ஸ் எப்படி கன்சீவ் பண்ணியிருக்காருன்றது நான் கண்டிப்பா கேட்டாகணும், அதை நான் மதிச்சாகணும். ஏன்னா அந்த சாங்ஸ் தான் இந்த கதையை கேரி பண்ணிட்டு போகுது, சரிங்களா? ஸோ அந்த சாங்கோடைய மெலடிஸ் நான் ஆர்ஆர்ல இன்கார்பரேட் பண்ணலன்னா அது கிராமரா தப்பா இருக்கும். ஸோ என்னோட இது வந்து ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை வந்து நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் ஆர்ஆர்ல. அப்பதான் அது ஒரு கலரா ஒரு படமா இருக்கும். இல்லைன்னா நான் வந்து அவர் வாசிக்கிறாரு நான் வாசிக்கிறேன் தப்பா இருக்கும், வேற ஆங்கிள் இருக்கும். ஸோ அவர் என்ன கன்சீவ் பண்ணியிருக்காருன்றது நான் ஃபர்ஸ்ட் காது கொடுத்து நான் கேட்கணும். அண்ட் அதுக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, கலர் செட் ஆயிடுச்சு. அடுத்தது அவர் என்ன சானிக் ஸ்பேஸ்ல போயிருக்காரு, ஸோ அந்த சானிக் ஸ்பேஸையும் நான் மதிக்கணும். அப்பதான் அந்த டீவியேஷன் இருக்காது உங்களுக்கு. அதாவது என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து நான் அப்போ அதுக்கு ஒரு சாங் வரப்போதா ரெண்டாவது இல்லை, அந்த ரெண்டாவது ஒரு 2 சீன் முன்னாடியே நான் அந்த சானிக் ஸ்பேஸ்க்குள்ள போயிடுவேன். ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவா ஃபேட் அவுட் ஆகும் அந்த சானிக் ஸ்பேஸ்ல இருந்து ஏன் சானிக் ஸ்பேஸ்க்குள்ள போவேன். ஸோ அந்த சீம்லெஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிரியேட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல எடுக்கலாமா வேணாமான்றதை தாண்டி அந்த கதை நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. ஸோ அது பண்ணுதுன்னா தப்பே கிடையாது. அண்ட் எடுக்கலாமா வேணாங்கிறத தாண்டி இது இவங்க பண்ண போறாங்கன்றது ஃபிக்ஸ் ஆனப்போ நம்ம வந்து we can't take a call, we have to do it, அவ்வளவுதான். உங்களுக்கு இதை பத்தி நான் ஆக்சுவலா தாராள பிரபுன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் தான் பண்ணேன், பிளஸ் 2 சாங்ஸ் பண்ணேன். ஆக்சுவலா அந்த படத்துக்கு 8 கம்போசர்ஸ், கேபர், அனி, விவேக், டோட்டலா ஒரு 8 பேர் பண்ணோம். என்னோட பேண்டும் ஒரு சாங் பண்ணிருந்துச்சு. ஸோ அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு முதல்ல ஆக்சுவலாக நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பிளான்ல இல்லை. ஸோ எனக்கு அது தெரியாது, ஒரு பாட்டு 2 பாட்டுன்ற மாதிரி தான் நான் நினச்சது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டில் தான் அந்த டேரக்டர் வந்து நம்ம வேணா ஸ்கோர் பண்ணலாமா ஃபுல்லாகவேன்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே, நம்ம அந்த படத்தை வந்து வெறும் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக பார்த்துருக்கோம். அது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணுன்றது, அந்த ஒரு இடத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்புறம் நடக்குது, ஒரு பேசிக்காக கதை நம்ம கேட்டிருப்போம். ஃபைனலாக அது விக்கி டோனரோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ நான் விக்கி டோனர் பார்த்தது கிடையாது. நான் படம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னா இப்போ நமக்கு இப்போ தமிழ் ஆடியன்ஸ் அது நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த படம் இல்லை. ஸோ இப்போ பண்ணும்போது அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்வீக்கிங்ஸ் அண்ட் நம்ம தமிழ் இதுக்குள்ளே வர்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், அதில் நம்ம ஸ்டோரி எக்ஸைட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற கால்ன்றது வெறும் அது மட்டும்தான் நினைக்கிறேன். அண்ட் இது நான் சொன்ன மாதிரி மற்ற கம்போசர்ஸ்ன்றது வந்து கம்போசர் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறவர், அவர் சாங் பண்ணுறவர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்லி ஜோனுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் சொன்ன மாதிரி இப்போ அந்த பாட்டு வருதுன்னா அந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது, ஸோ அதுலேருந்து அந்த பாட்டோட மெலடியை உள்ள எடுத்து வர்றது, அதுக்கான மூடை செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு மற்றபடி படத்துக்கு என்ன தேவை, இந்த சீனுக்கு என்ன தேவைன்றதுக்குள்ள போயிடுவோம். ஸோ அது வந்து பெருசாக எனக்கு ஒரு இஷ்யூவாவோ இதுவாகவோலாம் தோணுதில்லை. நல்லா தான் இருக்கு, கரெக்டான விஷயம். ஏன்னா அப்படிதான் இப்போ இந்த இன்டர்வியூ நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் இவங்களெல்லாம் பார்க்கவே முடிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் யார்கிட்டையும் பேசவோ பார்க்கவோ இல்லை, எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நான் இவங்க எல்லாரையும் மீட் பண்றேன், இவங்க எல்லாருமே மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என் சர்க்கிள்ன்றது ரொம்ப சின்னது வேற. ஸோ நான் இந்த மெயின் ஸ்ட்ரீம்குள்ள இருந்து இவங்களெல்லாம் பார்க்கறது, இவங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்போம், இவங்களை பார்க்கறதுன்றது ஒரு வாய்ப்பே அமையாது. இந்த மாதிரி தான் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது பிளஸ் சாங்ஸ் இருக்கிறதுன்றது, அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அது ஒரு சம மேட்டரா நான் பார்க்குறேன். இது திரும்பவும் எங்கே வந்து நிற்குதுன்னா, இது ஒரு கமர்ஷியலாக நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து ஒரு 2 லவ் சாங், ஒரு வில்லன் சாங், ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங், இந்த மாதிரி இருக்குல்ல, கடைசியில் வெட்ட போகும்போது ஒரு மோட்டிவேஷன் சாங், இந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். இப்போ இருக்கப்பட்டு மாதிரி ஒரு படத்துக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஃபீல் குட் மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஆள் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து சாம்பாரில் அதிகமாக உப்பாயிடுச்சு, இப்போ ரைஸில் வந்து உப்பு போட மாட்டாங்க, ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்கள் ஒரு பாட்டு இப்போ ஒரு கம்போசராக ஃபுல் மூவிக்கு ஒர்க் பண்ணும் போதில் நீங்கள் இந்த பாட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 5 நிமிஷம் வந்து இது மாண்டேஜாக போகுது, இங்கே டைரக்டர் ஒரு வேளை வந்து மாண்டேஜாக தான் விட்டுருப்பாரு, அதில் சாங் சொல்லிக்கூட மாட்டாங்க. ஆனால் அது ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே போகும்போது என்னன்னா, நீங்கள் மியூசிக்கே பண்ணுறீங்கன்னா போர் அடிக்கும். அங்கே வந்து ஒரு கம்போசரால் உடனே டிசைட் பண்ண முடியும், இங்கே ஒரு பாட்டு பண்ணலாமேன்னு தோணும். ஸோ இது ஒரு ஃபுல் மூவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் ஆகும்.
அப்படி இல்லாம இப்ப நீங்க ஒரு கமர்ஷியல் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கமர்ஷியல் படத்துக்கு 2 பேர் பாட்டு பண்றாங்க. ஹிந்தில வந்து டோட்டலா அப்படிதான், அதே கான்செப்ட் தான். சோ அப்படிதான் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு நம்ம எதிரோ இல்ல அப்படிலாம் கிடையாது. நான் நிறைய படம் பண்றேன். இப்பயே ஜிவியோட படம் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். சைரன் ஒரு படம், இதெல்லாம் நான் தான் பண்றேன். பட் எனக்கு என்னன்னா அது அப்படி பண்ணும்போது வந்து எங்கேயுமே ஈகோ இதாயிடக்கூடாது. ஏன்னா நான் எப்பயுமே அது ரொம்ப முக்கியமா யோசிப்பாங்க. நான் எல்லாரு கூடயும் பேசுவேன், எல்லா மியூசிக் டைரக்டர் கூடயும் பேசுவேன். ஏன்னா இப்ப நம்ம சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு பிஸியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வருவாங்க. ஆனா நமக்கு அது பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்கேயுமே அவங்க ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறது இருக்குங்க. ஏன்னா ஒரு வெறுமனே ஒரு மியூசிக் பண்றதுங்கிறது இல்ல, இதுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு பெரிய இருக்கு. பட் இது எங்க பாதிக்கணும், இவர் சொன்னார் பாத்தீங்களா, இப்ப அவர் பாட்டு போட்டாரா, நான் அவர் பாட்டை ஏன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த படம் போயிடும். ஓகே ஓகே. சோ நீங்க அந்த படத்துக்கு என்ன தேவை, உண்மையா அந்த பாட்டு நல்லா இருக்கு, அந்த பாட்டோட ஒரு டியூனை வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணலாம்னா 100% பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாருக்கும் வருமானம்லாம் எனக்கு தெரியல, அது வந்தா நல்லா இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபீல் குட் மூவி அப்படின்னா நீங்க சொன்னீங்களா, அதுல வந்து மியூசிக் ரொம்ப கண்டுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி ஃபீல் குட் மூவி இல்லைன்னா வந்து ஒரு நிறைய டிராமா, ஃபேமிலி டிராமாலாம் கூடுதல் டயலாக்ஸ் இருக்கும். த்ரில்லர் படங்கள்ல பாத்தீங்கன்னா டயலாக் இருக்காது, ஒன்லி ஆக்ஷன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, பேக்ல மியூசிக் போறதுனால உங்களுக்கு ஃபுல் ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கிறதுனால நீங்க அங்க என்ன பிளே பண்ணாலும் அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு தீம் ஒரு 3 தடவை ரிப்பீட் பண்றீங்கனாலே அவங்களுக்கு ஆல்ரெடி ஏறிடும். ஆனா இந்த மாதிரி படங்கள் இப்ப ஆனா பழைய காலத்துல இப்ப விசு சார் நடிச்ச சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம், அதுல நீங்க இப்ப நான் டயலாக் மனப்படமா சொல்லுவேன், அதுல வர மியூசிக்குமே எனக்கு தெரியும். இப்ப வந்து அது வரும்போது கோதாவரி வரல. சோ அந்த நமக்கு இந்த மாதிரி ஃபேமிலி டிராமாவில மியூசிக் அந்த டைமிங்லயுமே பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க பண்ண நிறைய படங்கள்ல இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிலேயே நல்ல நல்ல மியூசிக் உள்ள வந்து சின்ன சின்னதா அழகா இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் என்ன ஆவா, நான் இந்த மாதிரி படங்கள்ல அவன் தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறான், அவன் வந்து அது ஹீரோவா பார்க்க மாட்டான், அங்க நடிச்சிட்டு இருக்கவன் நானு என்னையவே கனெக்ட் பண்ணி பாக்குறதுனால நான் மியூசிக்கை விட அந்த எமோஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனா வேற ஒரு ஆக்ஷன் மூவி இப்ப விக்ரம் ஏதாவது பார்க்கும்போது அங்க விஜய் சேதுபதி நடந்து போறாருன்னா அது அவனா பார்க்க மாட்டான், விஜய் சேதுபதினு ஒருத்தர் அவன் வில்லன், அதுக்கு ஒரு மியூசிக் சாம் போடுறாரு இப்படிங்கிற அந்த ஒரு மாயை வேற ஒரு சினிமா. சோ இந்த சினிமாவில் வந்து எதார்த்தமா உள்ள போயிடுறாங்க, ஆனா அதுக்கு பின்னால மியூசிக் சப்போர்ட் ஆயிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது வந்து செகண்ட் மைண்ட்ல போயிருது. ஆனா எல்லா மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபீல் குட் மூவில தான் மியூசிக் பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மற்றதுலாம் இப்போ கால் எடுத்துட்டு வைக்கிறாரு ஹீரோ அப்படின்னா நீங்க சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு மியூசிக் போட்டீங்கன்னா ஒர்க் ஆயிரும். ஆனா ஒருத்தர் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து ஃபீல் பண்றாரு, அதுக்கு நீங்க ஒன்று போட்டு அவங்கள ஃபீல் பண்ண வச்சு அதுதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆக்சுவலி அது அண்டர் ரேட் கிடையவே கிடையாது. அது தெரிய மாட்டேங்குது ஆடியன்ஸுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளை வந்து ரசிக்க வைக்கிறதுங்கிறது தெரியாம பாக்குறது தான் இந்த ஃபீல் குட் மூவிஸ். தெரிஞ்சு பாக்குறது என்ன, அமைதி, நீங்க சொன்னீங்கல்ல அமைதியா விட்டுருவாங்க. நமக்கு அவர் வில்லன் நடந்துகிட்டு இருப்பாரு, ஒரு 2 நிமிஷத்துக்கு நடக்கிறாருன்னா நீங்க என்ன மியூசிக் போட்டு 2 தடவை தீம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா சூப்பர் மியூசிக்ன்றாங்க. அதுதான் உண்மை. பட் நிறைய கம்போசர்ஸ் வரணும், நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும். பட் இதுல பிராண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு கம்போசரா நீங்க பிராண்டிங் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கம்போசர் தான் பண்ணி ஆகணும், நான் மட்டும் தான் ஃபுல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறது இருக்கும். பட் நான் இப்போ எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நல்ல மியூசிக் பண்ணணும். இப்போ இவர் பாட்டு பண்ணிட்டார் ஒரு படம், நாளைக்கு வந்து சாம் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க பண்ண முடியுமா, இல்லை என் படத்துக்கு அவர் நீங்க பண்றீங்களா பிரதர், இது ஒரு அந்யோன்யம் இருக்குல்ல. இப்படி பண்ணா நல்லதா ஹெல்த்தியா தானே இருக்குங்கிறேன், நல்லாவே இருக்கும். அது இப்ப எல்லாருமே வந்து ஒரே ஃபீல்டு தானே. இப்ப நாளைக்கு எனக்கு ஒரு படம் வரப்போது நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் பிரதர் கொஞ்சம் இது எனக்கு பண்ணி கொடுக்குறீங்களா பிரதர், இதுல ஒண்ணுமே தப்பே இல்லை. ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் எப்படி பாக்குறேன்னா, சாம் சொன்னதுல வந்து அந்த ஒரு மூவியோட வாங்குறது இருக்குல்ல, அது இந்த மாதிரி எமோஷனல் ஃபிலிம்க்கு வந்து ஒரு பர்சன் இருக்கிறது ரைட் அப்படின்னு எனக்கு. ஆமா, ஏதாவது இது ஏன்னா இப்ப நான் ஒரு சில படத்துக்குலாம் இப்ப இருக்கப்பட்டிருக்கேன், நான் லிரிசிஸ்டே ஒரே ஆள் இருக்க சொன்னேன். அந்த ஜோன்லயே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தினது, அவன் இந்த கேரக்டர் நினைப்பான், இந்த கேரக்டர். இந்த கொலாபரேஷன் எப்படி நான் பாக்குறேன்னா, அது வந்து ரொம்ப ஒரு நிறைய மியூசிஷியன் வரதுக்கான ஒரு கேட்வே. லிரிசிஸ்டுமே 5 சாங் 5 பேர் எழுதுறப்ப 5 பேர் உள்ள வருது ரைட், 5 மியூசிக் கம்போசர் வருது. ஆனா இதுல ஒரு ப்ரெஷரைஸ்ட் என்னன்னா 5 பேர்னா நான் என்ன நினைப்பேன், இப்ப நான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சாங் ஒரு சாங் கொடுக்குறேன்னா மிச்சம் 4 பேர்த்த விட நான் நல்லா பண்ணணும் தான் நினைப்பேன். அது செல்ஃபிஷ்னு எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஓப்பனிங் கிடைக்குது, நம்ம நல்லா பண்ணணும் நினைப்போம். இது வந்து ஒரு ப்ரெஷர். இதே இது வந்து அது வந்து சில பேர் நினைக்கலாம் 5 பேர் வரப்ப 5 பேர் அவங்களோட பெஸ்ட் கொடுப்பாங்க, ஸோ 5 சாங் ஹிட் ஆயிரும்னு சொல்லி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது நடக்காது. ஏன்னா அது நடந்தாலும் அந்த படத்துக்கு என்ன நடந்துக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நானே ஃபர்ஸ்ட் சாங் பண்ணிக்க 2வது சாங் பண்றப்ப எனக்குள்ள ஒரு பேட்டில் நடக்கும். இது நான் இப்படி பண்ணிருக்கோம், இதை வேற மாதிரி பண்ணணும், இதை இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது ப்ரெஷரா இருக்காது. இது வந்து படத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் செகண்டரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியா இப்ப பண்றப்ப இவர் சொன்ன மாதிரி அந்த இன்கட் பண்ண இது தனி வியூ. ஏன்னா இவர் வந்து பின்னாடி இருந்து பாக்குறாரு. இப்ப இவரோட தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்றப்ப வந்து அது ரொம்ப ரைட்டா தான் வரும்.
இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த சீனை நான் பெஸ்ட்டுன்னு பண்ணிடுவேன், அந்த மியூசிக்கை நான் கட் பண்ணிட்டு வேற ஒன்று பண்றேன், எல்லாமே நடக்கும். ஆனா அந்த படத்துக்கு அது இவர் சொன்ன மாதிரி வேற வேற கலர்ல இருக்கும். ஸோ அது ரைட் கிடையாது. நான் கொலாபரேஷனா ஃபியூச்சர்ல வரணும்னு நினைக்கிறது என்னன்னா, சாமோட டியூனுக்கு நான் அரேஞ்ச் பண்ணணும், என்னோட டியூனுக்கு இவர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பேர்ல போட டியூனு நான் அது நடக்குமான்னு தெரியாது சொல்றேன். இந்த ஃபிளேவர் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசா இருக்கும். இவரோட இந்த மியூசிக்ல இவர் இப்ப எம்எஸ்வி சாரும் இளையராஜா சார் சேர்ந்து ஒண்ணு, ஸோ இவர் அரேஞ்ச் பண்ணாரு. இப்ப யுவன் சாரும் இவங்களும் சேர்ந்து ராஜா சார். ஸோ இதுல வந்து எனக்கு இதுல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. ரொம்ப புதுசா இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஸோ கண்டிப்பா அதை நம்ம அக்செப்ட் பண்ணும். அந்த இதுல வந்து அவருக்கு அதை விட்டு இதை விட்டு இது, ஸோ இது கம்பெனா இது ஆடியன்ஸ் கொடுக்குறப்ப இது கிரெடிட் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு இது ஒரு கொலாபரேஷன் நினைக்கிறேன். ஆனா ஒரு மூவிக்குள்ள ஒரு அஞ்சு கம்போசர் வர்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மூவி. ஒரு கமர்ஷியல்னா எல்லாமே கமர்ஷியல் தான். இன்னைக்கு ஓடுற படம் லாபம் வருது, அதுதான். அப்ப எல்லாருமே நினைச்சுக்கலாம் ஃபைட், அது கிடையாது. ஆனா அந்த பேட்டர்ன் ஆஃப் த மூவிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்ப கேரக்டரே மாறுது, ஒரு இது வேற ஜோன்ல நடக்குது, பேரலல் யூனிவர்ஸ்ல இங்க ஒரு கதை நடக்குது, அங்க வேற ஒரு சாங் நடக்குது, அவன் வேற மாதிரி இருக்கான். அடியே மாதிரி சொல்றீங்க? அடியே மாதிரி வேற மாதிரி கூட சொல்றேன். திடீர்னு என்ன மாதிரி வர சினிமால வேற சுச்சுவேஷனே மாறுது, அங்க டோட்டலாவே வேறதான் பிளே ஆக போகுது. அந்த மாதிரி டைம்ல அது பண்ணலாம். ஆனா இது 100% வந்து ஒரு நிறைய மியூசியனை ஓப்பன் பண்ணும். ஆனா அது வந்து அவங்களுக்கு அடுத்து போகிறதுக்கு கிடைக்கிறதுக்குன்னு தடுக்கிறதுக்கும் இது வழியா இருக்கும். ஏன்னா அடுத்து அவங்களும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். இப்ப பரத் வந்து இப்போ ஒரு இண்டிபெண்ட் இது பண்ண, இவர் தனியா பண்ணுவாரு. ஸோ இதுல எல்லாம் ப்ரூவ் பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க இங்க. ஸோ அந்த லான்ச்சை நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது கமர்ஷியல் அவர் சொன்னதுல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கமர்ஷியல் நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்ப நீங்க ஒரு 2 பேர் லவ் பண்றாங்க, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, பிடிச்ச உடனே அவங்க தடுமாறி கீழே விடுறாங்க, இவர் பிடிக்கிறாரு, அப்படியே கட் பண்ணீங்கன்னா ஃபாரின் லொக்கேஷன், இது வந்து கமர்ஷியல். இது அவங்க கீழே விழ மாட்டாங்க, அவங்க 2 பார்த்துக்கிட்டே அதே தெருவில் போறாங்க, அதே கடைக்கு போறாங்க, அவங்க வீட்டுக்கு இப்படி இது வந்து இதுல ஒரு அந்யோன்யம் இருக்குல்ல, நம்ம யதார்த்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்றது, இது வந்து கமர்ஷியல் இல்லாம இந்த மாதிரி படத்துக்கு ஒரே கம்போசர் போடலாம். அதுக்கு வந்து நீங்க கட் பண்ணி போறது என்ன வேணாலும் போலாமே. இப்ப நீங்க நம்ம ஊர்ல இங்க இருக்கிற கோயம்பேடுல விழுங்குற ஒருத்தவங்க டக்குன்னு வந்து நீங்க சுவிஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கனெக்ஷனே இருக்காது. இது நீங்க அங்க பாட்டு ஹிட் ஆகணுங்கிற ஒரே ஒரு இதுதான் இருக்கும். அதுக்கு நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ஹிட் பாட்டா இருக்கும், அந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்பாங்க. இப்ப அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த பாட்டு எடுத்து வச்சிருவாங்க. ஸோ இப்ப அவரு ஒரு கம்போசர் ஆயிட்டாரு இந்த படத்துக்கு. அவருக்கு இந்த படத்தோட கதையே தெரியாது, பாட்டு கொடுத்தாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஸோ இந்த பாட்டை நீங்க எடுத்து அடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல யூஸ் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் கமர்ஷியல் நான் சொல்ல வரேன். ஆனா யதார்த்தமா பண்ற படங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்ப பரியரும் பெருமாள் மாதிரி ஒரு படமோ இல்ல இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நீ ஒரே ஆள் இருந்தாதான் அந்த எமோஷன், அந்த லவ்வுக்கும் அதுக்குமான கனெக்ஷன் செய்யுது, அப்படி சொல்றேன் நான். வெப் சீரிஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கா? ஏன்னா கம்பேரிட்டிவ்லி படத்தை தாண்டி இது டியூரேஷன் ஜாஸ்தி அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்ம ப்ராசஸாகவே இப்போ நீங்கள் லேபிள் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின் போது அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணும்போது இது ரொம்ப நாள் இதில் இருக்கு. எனக்கு படத்தை விட நான் இந்த வருஷம் கூடுதலாக மெனக்கெட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஹிந்தியில் வந்து ஒரு வெப் சீரிஸ் நைட் மேனேஜர்னு சொல்லி ஆதித்ய ராய் கபூர், அனில் கபூரோடது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த வருஷம் ஒர்க் பண்ண எல்லா படத்தோட அதிகமான டைமும் அதிகமான பொருள் செலவு எல்லாமே அதிகமாக பண்ணது. ஒரு படத்துக்கு வந்து மேக்ஸிமம் 2 hours. இது பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடே 1 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் வந்துருது, இல்லைன்னா ஒரு 40 minutes வந்துருது. ஸோ 10 எபிசோட நீங்கள் அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா 4 படமா இருக்கு. ஆனால் இந்த வடிவேல் சார் காமெடி மாதிரி 10 ரூபாய் 2 ரூபாய்ங்கிற மாதிரி ஃபினான்ஷியலாகவும் நமக்கு தரமாட்டாங்க. அது எப்படின்னா இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா வெப் சீரிஸை ஒரு நல்ல ஒரு டிவி சேனல்ல வரக்கூடிய ஒரு சீரியல் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஒரு ஹெச்டி வெர்ஷனா பாக்குறாங்க. என்ன பத்திரிக்கை அது அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வெப் சீரிஸ் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து அதுக்கு மெனக்கெடு, சினிமாவோட அதிகமான மெனக்கெடுறது. அது இப்போதான் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா பிளாட்ஃபார்முமே, எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்முமே இப்போதான் கொஞ்சம் மியூசிக்காக செலவு பண்றாங்க. ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் சுழல் பண்ணும்போது இப்போ அவங்க கேட்கறது என்ன, எதுக்குங்க இவ்வளோ காசு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இதில் இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், லைவ் எடுக்கணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பணத்தை தாண்டி இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தியேட்டரில் வந்து நீங்கள் ஒரு சவுண்டை கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கேட்க வச்சிடலாம். பட் ஓடிடிக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டைலே டோட்டலி வேறு. ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து பயங்கர ஹோம் தியேட்டர் மாதிரி எல்லாம் யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாருமே ஃபோனில் பார்ப்பாங்க, அதுவும் ஃபோனில் ஹெட்ஃபோன்ஸ் படம் பார்ப்பாங்க, நார்மல் டிவியில் பார்ப்பாங்க வீட்டில். ஸோ இதுக்கான சவுண்டு நீங்கள் வந்து சினிமாட்டிக்காக எதிர்பார்ப்பாங்க. டைரக்டர் கேட்கறது நம்ம ஸ்டுடியோவில் நல்ல ஸ்பீக்கரில் கேட்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இது வந்து எப்படி கேட்க போகுதுங்கிறதே தெரியாது, அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையே இல்லை.
ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி இப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக. நிறைய வெப் சீரிஸ் பண்றோம், ஹிந்திலையும் சரி, மலையாளம். இப்போ ஒரு மலையாளம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ் வந்து கமிட் பண்ணிருக்கேன். ரொம்ப அது நல்லா இருக்கு அந்த ப்ராசஸ். டைம் தான் ரொம்ப போகுது. ஓகே ஓகே தென் ஸோ குறிப்பாக சவுண்ட் டிசைனர்ஸ் பற்றி, சவுண்ட் மிக்சர்ஸ் பற்றி பேசணும். ஏன்னா இப்போ நம்ம அண்டர்ரேட்டட்ன்ற வார்த்தை இதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது சரியா இல்லை. ஏன்னா இப்போ ஒரு படமாக பார்க்கும்போது மியூசிக் நல்லா இருக்கு, இல்லை மியூசிக் நல்லா இல்லை அப்படின்றது ஒரு ஜென்ரலைஸ்டு தாட்டா ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி சவுண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு தனியாக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது வெளியிருந்த ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரியறதில்ல. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர்கிட்ட வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட எல்லாம் கதை சொல்லும்போது இதுக்கு சவுண்ட் யார் பண்ணுறா அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்பீங்களா, இல்லை எப்படி நடக்கும்? அது 100% கேட்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு டைமிங்கில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, எடிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கொடுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் தான் மியூசிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் தான் மியூசிக் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம ஒன் சைடு பண்ணிட்டு இருப்போம், அவங்க ஒன் சைடு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் எங்க போயினா ஒன்னா மிக்சிங் தியேட்டர்ல தான் போய் பார்க்கறதுனால ஃபுல் கிளாஷ் இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ஒரு புரிதல். இப்போ கைதி ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து லோகேஷ் வந்து சவுண்டு எங்களெல்லாம் கூட்டு ஒன்றா உட்கார வச்சுட்டு அவங்க கதை சொன்னாங்க. ஸோ நாங்கள் பிரித்து எழுதணும். இங்கே வந்து மியூசிக் வரலாம், இங்கே வந்து மியூசிக்கே கிடையாது, நீங்கள் தான் பண்ணணும் ஃபுல்லாக. ஓகே. இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு 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 மியூசிக்கலாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். அதாவது அப்படி பண்ணதுனால கைதி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷாகவே இருக்காது, எங்கேயுமே கிளாஷ் இருக்காது. இப்போ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ணுற இடத்துல ஒரு மியூசிக் இருக்காது. ஆக்சுவலி அந்த இடத்துல ஹெவியாக மியூசிக் இருந்திருக்கணும்ல. ஆனால் அந்த புல்லட் சவுண்ட் அது ஃபுல்லாக, ஏன்னா அங்கே என்ன வாசித்தாலும் கேட்காது. ஓகே. புல்லட் சவுண்ட் தான் ஃபுல்லாக. நீங்கள் அதில் போய் நீங்கள் வாசித்து நம்ம திறமையை காமிச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் அது எல்லாம் முடிச்சுட்டு அவர் கார்த்தி சார் கீழே அப்படி உட்காருவாரு. அப்போ ஒரு பியானோ, ஒன்றும் பெரிய சாதாரண ஒரு பியானோ, அதுக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நடக்கும். இவங்க சொன்ன மாதிரி எங்க மியூசிக் வரக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப அவர் சொன்னார்ல, லிரிக்கும் இதுவும் வந்து புருஷன் முன்னாடி மாதிரி, அதாவது அதே மாதிரி தான் சவுண்டு எஃபெக்ட்ஸும் இதுவும். மலையாள படங்கள்ல கூடுதல் யதார்த்தமா ஏன் இருக்குன்னா, அவங்களோட சவுண்டிங் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கும். நான் சொல்றது எஃபெக்ட்ஸ் சொல்றேன். அந்த இடத்துல நீங்க இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்க அப்போ இதில் டைலாக் வருது, அவங்க டைலாக் பேசும்போது அது கன்வே ஆயிருது. நீங்கள் மியூசிக்கு ரொம்ப பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ சிலர் நான் சொல்கிறேன் எல்லாரும் இல்லை, இப்போ வழக்கமாக ஒரு அவுட்டோர்னா ஒரு குருவி கத்திட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் குருவி கத்தும். ஸோ இப்படி இருக்கிற டைமிங்கில் ஒர்க் ஆகலை மியூசிக் ஏற்றுங்கம்பாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு இடையில. ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாரு, ரொம்ப சவுண்டா இருக்குங்க மியூசிக், ரொம்ப சவுண்டா இருக்கு. ஆக்சுவலி நான் பயந்துட்டேன். அந்த படம் நம்ம ரொம்ப சாஃப்டா தான் பண்ணோம். என்னன்னு, இது வந்து மிக்சிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குங்க. இப்போ நாங்க பண்ணி கொடுக்குற மியூசிக்கையும் சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் வேற ஒருத்தர் மிக்ஸ் பண்றாங்க, வேற ஒரு டீம் அது டோட்டலி. அவங்க டைரக்டர் சொல்லுவார், ஒருவேளை லவுடா ஏத்துங்கன்னு சொல்லுவாரா இருக்கலாம் தெரியல. இப்போ அதுக்கு நம்மளே இப்போ என்னன்னா, சவுண்டு ஒன்று சரியில்லைன்னா அது ஃபுல்லாக மியூசிக் டைரக்டர் மேலே வந்துடுது. மியூசிக் டைரக்டர் போட்டு ஆட்டி பிரி, அதெல்லாம் கிடையாது, நம்ம சைடில் கிடையாது. பட் ஆடியன்ஸ் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, மாதிரி இல்லை. முதல்ல எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்போ அதெல்லாம் முதல்லனா மியூசிக் வந்து இந்த நடக்கிறது ஓடுறதுன்னா நீங்க தானே பண்ணீங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சேர்ந்தது தான் மொத்தமா இருந்துச்சு. இது டைரக்டர் இருக்காருல்ல, அப்போ எப்படி நம்ம கிட்ட உட்காந்து மியூசிக் டீட்டெயிலாக பேசுவோமோ, இப்போ இவர் சொன்ன மாதிரி சவுண்ட் டிசைனர்ஸ் கூடயும் உட்காந்து அந்த வேலையை அவர் வாங்குவார். ஏன்னா அவரோட தானே விஷன் எல்லாமே, அந்த ஒருத்தருடைய மைண்ட்ல தோன்ற ஸ்டோரி, யார் ரைட்டரோ யார் அந்த டைரக்டரோ. ஸோ அவர் வந்து எல்லா இடத்துலையும், எல்லா ஸ்டெப்லையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உட்காந்து அது 100% அவருக்கு வேணுன்ற மாதிரியான அவுட்புட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவார். லைக் இப்போ எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, பொதுவாக எஃபெக்ட்ஸ் இப்போ சொன்ன மாதிரி ஃபைனலாக தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபைனலாக பார்க்குறதுல மேக்ஸிமம் இவருடைய விஷனுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்து போக முடியுமோ அப்படி பண்ணி, அப்போ நடக்கிற அந்த மிஸ்மேட்ச்ல தான் இந்த மியூசிக் லெவலை ஏற்றி விடுறது, எஃபெக்ட்ஸ் கம்மியாக வரலேருந்து நடக்குது. பட் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர். மியூசிக் இல்லாமல் கூட நீங்கள் படம் பார்த்துட முடியுதுல்ல. அதுக்கு ரீசனே வந்து இப்படிப்பட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோக்குள்ள ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ வரும்போது யார் சவுண்ட் பண்றான்றது ஒரு மேண்டேட்டரி. யார் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல நீங்க ஈகரா நம்ம கேட்போம். அவங்களோட நம்ம கண்டிப்பா ஒரு இணக்கமா அப்படியே சிங்கா ஒர்க் பண்ணிடணும். எப்படி எடிட்டரோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்போமோ, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் யார் பண்றாங்க, அவர் டிசைன் யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கிட்ட பேலட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்ல இருக்க போது நம்ம பண்ண போற ஸ்கோர், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு பண்றது தான். இப்போ டைரக்டரோட விஷயம் தாங்க. ஒரு டைரக்டரோட விஷயம் தான். என்ன சொல்றீங்க, அது அவரு டிசைட் பண்றது தான். இல்ல பட் நான் என்ன பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல நான் டிஃபர் ஆகிறேன். ஆக்சுவலா நான் என்னன்னா, ஐ கோ வித் ஸ்டாண்டர்ட். என்னோட ஒரு டீம் இருக்கு, நான் பிச் பண்ணுவேன், அவங்கள்ட்ட கேட்பேன், இவங்க ஓகேவா, இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்தாங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் சிங்க் நல்லா இருக்கும். நீங்க அவங்கள ரெஃபர் பண்றீங்க? பண்றேன். அது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, என்னோட சவுண்டிங்காக தான், ஓவரால் படத்தோடைய சவுண்டிங் பெட்டர்மெண்ட்காக தான். எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல,
ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே. ஸோ நாங்க வந்து சேர்ந்து உட்காந்து படம் பார்த்துட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். எங்க வேலையை நாங்க பண்ணின்னு இருப்போம். ஸோ அதுல ஒரு ப்ளஸ் இருக்கும். ஓவராலா ஒரு ஒரு ஓவரால் அவுட்லுக்ல வந்து ஒரு என்ன சொல்றது. அண்ட் அதே மாதிரி மிக்சிங்ல உட்காரும் போது நானு, சவுண்ட் டிசைனர், மிக்ஸ் என்ஜினியர், டைரக்டர் 4 பேர் உட்காந்து தான் பார்ப்போம். ஸோ யாருக்கு அந்த அந்த வால்யூம் ஏத்து இருக்கு அந்த பிரச்சனை சொன்ன மாதிரி அந்த அதை அவாய்ட் கட் பண்றதுக்கு, ஏன்னா அது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இவர் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டீம் இருக்க மாதிரி இப்போ இது நம்ம டிசைட் பண்ண முடியாது. சிலவங்க லைவ் சவுண்ட் பண்ணுவாங்க. சில லைவ் சவுண்ட் பண்ணும்போது ஒரிஜினலாக அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கான ஒரு இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஆட்கள் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுமாங்க, இது நம்மளோட கடமையை செய்கிறோம். பட் நான் என்ன யோசித்தேன்னா, இப்போ கொஞ்ச நாள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், இப்போ நம்மளே என்ன இதெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு கீழே இன்னொரு ஸ்டுடியோ போட்டு ஒரு நம்மளே பேக்கேஜ் மாதிரி நம்மளே வாங்கி ஏன்னா நமக்கு தெரியும்ல, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சவுண்ட் பண்ண தேவையில்ல, நான் இந்த இடத்துல மியூசிக் பண்றேங்க, நீங்க சவுண்ட் தேவையில்ல, இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா சவுண்டே சூப்பரா பண்ணுங்க, நம்ம அங்க மியூசிக் வேணாம். இப்படி பண்ணா சார் அவர் சொல்ற மாதிரி ஒரு டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணலாம், டீம் நம்மளே பண்ணி ஒரு இதா பண்ணலாமே, அப்ப சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கலரே உங்க மியூசிக் கலரே வந்து மாறும். ஓகே, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப், ஏன்னா சில லோ எண்டர்ஸ் போட்டிருப்பாங்க, லோ அதாவது சப் சவுண்ட்ஸ் சிலது போட்டிருப்பாங்க எஃபெக்ட்ஸ்ல. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க ஹைஸ்லயே வாசிச்சுட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெட்ரோ சாங் பயன்படுத்துறது அப்படின்றது இப்போ ஒரு பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. நீங்கள் கைதியில் இருந்து நம்ம ஆரம்பித்தோம் பார்த்தோன்னா இப்போ நிறைய படங்களில் வந்து அது ஒரு தேட்ரிக்கல் மொமெண்ட்டுக்காக அது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பயங்கரமாக ஒர்க்கும் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டேரக்டர்ஸ் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் போர்ஷன் நடக்குது, அந்த இடத்துல ஒரு ரெட்ரோ சாங்கை வச்சு நம்ம அதுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற கால் வரும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இல்லை அது என்னன்னா, இப்போ நீங்கள் இப்போ எல்லா காலகட்டத்துக்கான மக்கள் படம் பார்ப்பாங்க. அது இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ நான் வந்து 80களில் பிறந்தேன். ஸோ அந்த டைமில் நான் ரசித்த பாட்டு ஒன்று டக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் மீறி என்னை அது வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிடும். அடுத்த 10 நிமிஷம் கடந்து போயிடும். அந்த தியேட்டரில் நான் உட்காந்துருக்கேன், அந்த 10 நிமிஷம் அதில் கடந்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இல்லை அந்த ஃபைட்டுக்கு வந்து இப்போ வழக்கமாக ஃபைட்டுக்கு வந்து மியூசிக் தட நடிக்காமல் இந்த மாதிரி ஃபைட் போயிட்டு இருக்கு, இந்த சைடில் வேற ஒரு நல்ல பாட்டு, கான்ட்ராஸ்டான ஒரு திங்கிங்காக எடுத்துக்கலாம். பட் இது ஒரு தடவை ஓகே, 2வது தடவை ஓகே, 3வது தடவை வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து சலிப்பு தட்டிடும். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இருக்கு பிரதர். ஆனால் என்னன்னா, இப்போ ராஜா சார் சாங் இருக்குல்ல, இப்போ சிலதெல்லாம் வந்து ரீமிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் இப்போ நம்ம ஏன் அப்படி பண்ணணும்னு யோசிப்பேன். அதாவது நான் சொல்றது படத்தில் இந்த மாதிரி அங்கே ரேடியோ பிளே ஆகிட்டு இருக்கு, இங்கே ஃபைட் பண்ணுறாங்கிறதுல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கே அதை யூஸ் பண்ணுறதுங்க ரீமிக்ஸுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கம்மி. ஏன்னா அவங்க ஒரு கம்போசர், அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அதை எதுக்கு நம்ம பண்ணணும்? ஒன்று நம்ம புதுசாக பண்ணணும், இல்லைன்னா அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கி அவங்க பேர்லேயே அவங்களே பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஓகே தான். இப்போ ராஜா சார் ரைட்ஸ் வாங்கி நான் ஒரு பாட்டை பண்றது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அதுவே ஆல்ரெடி நல்லா தான் இருக்குங்கிற ஒரு ஃபீல் தான். உங்களுக்கு என்னன்னா? இல்லை, இப்போ எனக்குமே வந்து சில நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸ் நீங்க சொல்றது வந்து சாங் எக்ஸாக்டா ப்ளே பண்றது. இப்போ கருகருப்பை இது அந்த மாதிரி. இன்னொன்று அது வந்து அது நம்மள்கிட்டே இல்லை, அது ரைட்டிங்ல இருக்கு. ரைட்டிங்ல அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணா சாங், ஏன்னா ரேடியோல பிளே ஆகுது, உங்களுக்கு கேரக்டர் பிளே ஆகுது, அங்க பாட்டை போட்டுட்டு தான் அங்க ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று டைப் ஆஃப் மியூசிக் வந்து ரீமிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல மேக்ஸிமம் சாம் சொன்ன மாதிரி கண்டிப்பா நம்ம ஒரு ஆர்டிஸ்டோட அவங்கள வேல்யூ பண்ணணும்னு அர்த்தம். அதுவும் சில டைம் அந்த ஆர்டிஸ்ட் இப்பயும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச படம் என்னைக்குமே நீங்க அதை ஓவர்டேக் பண்ணிட, நீங்க அதை ரீமிக்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போய் அந்த ஒரிஜினல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஸ்டிக் ஆயிடுவாங்க. ஸோ அதுல இருக்கிற சோல். ஆனா நம்ம இந்த சினிமால இருக்கிறப்ப சில ஃபோர்ஸ் வரும். ஸோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், மேக்ஸிமம் பண்ணாத மாதிரி. ஸோ எனக்கு வந்திருக்கு, நான் அதை அவாய்ட் பண்ணிருக்கேன்னா அவங்களுக்கே புரிய வச்சிட்டேன். ஸோ வேற பெட்டர் பண்ணலாம். ஸோ அதுல ஒன்றும் இல்லைன்றது எனக்கு தோணுச்சு. இந்த விஷயம் எனக்கும் வந்திருந்தது. அந்த டோப் ஆந்தம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன், சிம்பால. அது வந்து ஒரு MSV சாரோட பாட்டு எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. எனக்கு உடன்பாடு இல்லை அதுல. நான் என்ன சொல்லிட்டேன், இல்லை அந்த ஸ்டைல்ல நான் கம்போஸ் பண்ணி அப்படியே ஓல்டா ட்ரீட் பண்ணி நானே கம்போஸ் பண்றேன் அந்த ஓல்ட் சாங்கை, அதை நானே ஓல்டாவே ட்ரீட் பண்றேன். அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ரீமிக்ஸ் பண்றேன் நானே. ஓகேவா, இது ஓகேவா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே ட்ரை பண்ணி காட்டேன். ஓகே, அதுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஓகே ஆச்சு. ஓகே. ஸோ இப்படியான விஷயங்கள் வரும்போது நம்ம அதை நம்மளே பண்ணிடுறது. ஆக்சுவலா எனக்கு வந்து மண்டையில இந்த மாதிரி ஒன்று ஆச்சு. அது ரீமிக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்ததுல வந்து ஒரு யோகி பாபு அவரை காட்டும்போது பக்கத்துல ஒரு ரேடியோ இருக்கும் அந்த மரத்து மேல. அந்த ரேடியோல இருந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து பார்பர் ஷாப்ல உட்காந்து ஒருத்தர் தலைமுடியை வெட்டுறாரு.
இதுதான் அந்த பாட்டு சொல்லும். அது வந்து ஏதோ ரொம்ப பழைய படம், 60s வந்த ஒரு படம், எம்ஆர் ராதா சாரோட படம் ஏதோ ஒன்று. அதுல வந்து ஒரு பாட்டு அப்போவே வந்து பயங்கரமா பார்பர் ஷாப் மாதிரி வச்சு ஏப்ரன்லாம் போட்டு ஒரு கட் பண்ணிட்டே பாடுவார். அதுல ஒரு 4-5 லைன் தான் அங்க தேவை. அந்த பாட்டு அங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில ஆஸ் யூஷுவல் இந்த ரைட்ஸ் அந்த மாதிரி ஒன்று ஆச்சு. சரி ஓகே அப்படின்னா எனக்கு நான் அது ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டுக்கு யூஸ் என்ன இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஒரு 4 பேர் அவங்களுடைய பிடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த கருப்பாய் கரெக்டா இருக்கும். அங்க நம்ம வேற ஒரு பாட்டு போடலான்றது மாதிரி இல்லாம ரைட்டிங்லயே அது வந்துருது. ஸோ அது கடந்துருவோம். பட் எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஸ்கோப் இருக்கு, இப்போ இது வந்து நான் சரி பரவாயில்ல அந்த பாட்டு இருந்தால் நல்லா தானே இருக்கும், நம்மளுக்குமே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பட் ஒன்ஸ் அதுல வந்து அந்த ரைட்ஸ் மாதிரி ஒரு இதுக்கு இன்னும் அதிகமா நமக்கு செலவாகுன்ற மாதிரி ஆகும்போது அது வரப்போறது ஏதோ 20 செகண்டோ ஒரு நிமிஷம் தான். பட் அந்த ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு 60s வந்து ஒரு பாட்டை நம்ம ரீக்ரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல. அதை நம்ம ஃபுல் ஃபிளட்ஜ் சாங் ஆகவோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சவுண்ட் ஸ்கேப்ல நம்ம பண்ணவே மாட்டோம். ஸ்டைல்ல இருக்கிறதுக்கு நமக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்தது வந்து நான் பண்ணது. இப்போ அதே மாதிரி லிரிக்ஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஹெல்ப் வச்சு அவங்க தான் லிரிக்ஸ் இருந்தாங்க. அதுல வச்சு அப்படியே நாங்க ப்ராப்பரா இதே மாதிரி நாடாலும் அரசர் நாங்க இல்லை ஆனாலும் தலைக்கு மேல வேலை மன்னாதி மன்னர் கூட நாங்க சொன்னா அசையாது இருக்க வேணும் சிலையை போலன்ற மாதிரி அந்த பார்பர் ஷாப்ல இருக்கிறது. அப்பதான் வந்து அவரை பேன் பண்ணி காட்டுவாங்க. ப்ராப்பரா அந்த 60s அந்த பாட்டை கேட்டு அதே மாதிரி இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த பழைய பாட்டு மாதிரியே ட்ரீட் பண்ணி சவுண்ட்ல இருந்து எல்லாமே பழைய பாட்டு மாதிரி. நம்ம போன்ல இருந்து பழைய பாட்டு கேட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான அப்படிதான் சவுண்டாவே அதை ட்ரீட் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோப், நமக்கு இதை ரெகுலரா நம்ம ட்ரை பண்ணாத ஒரு இடமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிச்சு மண்டேலால. அண்ட் நான் ஆப்வியஸா ரீமிக்ஸுகளுக்கு வந்து நானுமே உடன்பாடு இல்லை. நான் கேட்கறதுல ரசிகனா நான் கேட்கறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம தேட்டர்ல உட்காந்துருக்கும் போது ஒரு சாங் இப்போ எங்கேயும் இப்போதும் எங்கேயும் யோகி பி அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ரசிகனா ஓகே, நான் கம்போசரா தான் பிடிக்கல. ஆனா ரசிகனா தேட்டர்ல உட்காந்து யாரோ ஒருத்தவங்க பண்றாங்க, நான் பாக்குறதுல நான் சந்தோஷமா என்ஜாய் பண்றேன். ஸோ அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாச்சும் அற்புத விளக்கம்ல வந்து பயங்கரமான ஒரு சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருக்கும். அதில் இந்த இன்ட்ரோடக்ஷனில் வரக்கூடிய அந்த ஹிந்தி சாங் வந்து மலையாள படம் மும்பையில் நடக்குதுன்னா சல்தே ரகோன்ற ஹிந்தி சாங் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹிந்தி மெட்டீரியலாகவே இருக்கும், ஈவன் தோ அது மலையாள படமாக இருந்தாலும். ஸோ அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போது நம்ம லிரிக் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கான அர்த்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியலனா கூட சவுண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் த டே டைரக்டரோட கால் அப்படி தான் ஒர்க் பண்ணுறீங்களா? இந்த பாட்டு கம்போஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு நீங்க சொல்றீங்களா அந்த பாச்சு சல்தேர அப்போ வந்து நான் டைரக்டர் வந்து ஒரு ஆப்ஷனா கேட்டேன், இதை நம்ம ஒரு ஹிந்தி சாங்கே வைக்கலாமா, இங்க நம்ம வைக்க முடியுமான்னு எனக்கு ஒரு நான் ஏன் அதை வைக்கணும்னு சொன்னா அந்த இடமே வந்து அங்கதான் நடக்குது, மும்பைல தான் நடக்குது. ஸோ அவனும் ஒரு நார்த் இந்தியன் பையன் தான், அவன் ஃபீலை எப்படி நம்ம மலையாளத்துல போட முடியும்? ஸோ அங்க டிஸ்கனெக்ட் ஆகுது எனக்கு. ஸோ சப்டைட்டில் கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று அந்த லிரிக்ஸை தாண்டி அந்த ஃபீல் தான் அந்த ஏர்லி மார்னிங்ல தான் ஸ்டார்ட் ஆகி ஒரு டே முடிக்கிறான். ஸோ அதை இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்லேயே ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே ஒரு வாய்ஸ் எடுத்து எல்லாமே சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே மீனா சுந்தரேஷ் ராஜ் அந்த லிரிசிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட பேலாம் வேற மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ நான் அதெல்லாம் டைரக்ட் பயந்தாப்புல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒன்று இருக்கு, நான் ஒன்று ட்ரை பண்ண போறேன் சவுத்தில் மலையாள படத்துல இந்த சாங். அவர் எக்ஸைட் ஆயிட்டாரு, எனக்கு சேலரியே வேணாம் என்ன இருக்கோ அதை இது பண்ணிட்டு நான் பண்றேன் அப்ப சொல்லி இவங்க ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணா. ஆனா அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் எக்ஸைட் ஆயிட்டாப்ல. என்னது சவுத் படத்துல ஒரு ஹிந்தி பாட்டு வைக்கிறாங்க, அதுல அவன் நம்ம லிரிக்ஸா இன்னொரு சிச்சுவேஷனாவே இப்படி அமைஞ்சிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா டைரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். அதில் இப்போ நீங்க சவுண்ட் டிசைன் பத்தி பேசுறீங்களா, அந்த படத்துல அந்த சவுண்ட் டிசைனர் தான் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அது சிங் சவுண்ட். ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்கோரை எனக்கு ஒர்க் பண்றப்ப எவ்வளவு ஹெல்ப்பா இருக்குன்னா, எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டப்பிங்ல வர்றது வந்து 50 தான் இதை கம்பேர் பண்ணா. ஷூட்டிங்ல நீங்க சிங் சவுண்ட்ல எடுக்குது. சோ இந்த மாதிரி படத்துங்களுக்கு பர்டிகுலரா நீங்க எமோஷனல் அழுத திருப்பி பார்த்து நீங்களே எப்படி ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் ஒரு சவுண்டை ரீக்ரியேட் பண்ணா 50-50 தானே வரும். அதுதான் நடந்துச்சு. அவர் சொல்ற 100% கரெக்ட். நானும் ஒரு மலையாளம் படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஏகான் லெவல் கிராஸ்னு சொல்லிட்டு. ஏகா ஒரிஜினல் டைட்டில் லெவல் கிராஸ். அவர் வந்து ஜீத்து ஜோசஃபோட அசிஸ்டன்ட், அவர் அசோசியேட். அவர் வந்து அர்ஃபா சாஹிப்னு சொல்லிட்டு ஃபுல் படத்தை 19 டேஸ்ல 20 டேஸ்ல இதுல எங்கேயோ சூடான்ல ஷூட் பண்ணியிருந்தாரு. சூடான்ல 3 கேரக்டர் அண்ட் 1 டாங்கி. வியர்டா இருக்கும் படம், ஆனா வேற லெவல்ல ரைட்டிங் தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் தான். ஸோ இதுலயும் வந்து இந்த லிரிக் விஷயம் வரும்போது நான் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ண வரீங்க, என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறீங்கன்றத நீங்க எனக்கு ஒரு பிரீஃபா எழுதி கொடுங்க.
இங்கிலீஷ்லேயே எழுதி கொடுங்க, எல்லாம் ஹிந்தியில் எழுதலாம், தமிழ் உங்க என்ன லாங்குவேஜில் உங்களுக்கு செட் ஆகும், இந்த 3 லாங்குவேஜ் எனக்கு நீங்கள் எழுதி கொடுங்க. ஸோ இங்கிலீஷில் அழகாக எழுதி கொடுத்தாரு. சரி, ஓகே. அதே இதுதான் விஷயம் தான் வந்து லிரிக் ரைட்டருக்கும் அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. இதுதான் நான் வந்து அவருக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே தான் அவர் லிரிக் எழுதணும், நான் டியூன் போட்டாச்சு. ஸோ இதை படிச்சுட்டு தான் நான் டியூன் போட்டிருக்கேன். இதே விஷயம் தான் லிரிக் ரைட்டருக்கும் போயிருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு காமன் கோலுக்காக வேலை செய்யறோம்ல. ஸோ அங்கே மீட்டரிங் இஷ்யூஸ்லாம் டெஃபினெட்லி இருக்காது. அந்த சவுண்டிங்கா வந்து 2 இங்க வந்து ஒரு ஏல முடியுது, அது கொஞ்சம் ஓல வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ட் சிங்க் சவுண்ட்ல ஒர்க் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் இந்த மலையாளம் படம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிங்க் சவுண்ட்ல ஒரு படம் ஒர்க் பண்றேன், லைவ் சவுண்ட்ல. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங் கர்வா இருந்தது எனக்கு. அவர் சொல்ற மாதிரி கரெக்டா டெஃபினெட்லலி டப்பிங்ல அந்த எமோஷன் அந்த அளவுக்கு வராது ஆக்டர்ஸால. என்னதான் நடிச்சாங்கன்னா கூட சீதாராமம்லே ஒரு லாஸ்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் துல்கர் வந்து ஒரு 4 hours உட்காந்து அழுதுருக்காரு அந்த டப்பிங் ஸ்டுடியோலே. அதுக்கப்புறம் தான் அந்த எமோஷனே வந்தது அவருக்கு. அந்த தொண்டை அடப்போட ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ். ஹிந்தியில ஒன்று ஃபீல் பண்ணது வந்து நம்மளோட ஃபேஸஸ் இருக்குல்ல, தமிழ் லிரிக்ஸ்க்காக நம்மளோட டியூனிங்லேயே ஒரு இது நான் அங்கே ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த லிரிசிஸ்ட் போறப்ப அவங்களுக்கு அந்த வார்த்தை இல்லை. ஓகே. அந்த அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம டியூனிங்ல சில விஷயத்த ரொம்ப அது என்ன சொல்லுவோம், அந்த ஷார்ட் சிலபஸ் ஜாஸ்தி இருக்கும் நம்மளது ஜாஸ்தி இருக்குன்னா நம்ம அந்த டியூன் ஃப்ளோல போயிருவோம். சோ அங்க வந்து அப்படி பண்ண முடியல, இல்ல லாங் ஃபேஸ் தேவைப்படுது. சோ அப்ப வந்து அவர் அந்த லிரிசிஸ்ட் என்னை கூட்டு போய் அவர் கிளாஸ் மாதிரி சொன்னாரு, நீ இது தமிழ். அப்பதான் எனக்கு நோட் பண்ணிச்சு, ஓ எனக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சு ரொம்ப பக்கத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கிறத அவாய்ட் பண்ண மாதிரி மைண்ட்ல டியூன் பண்ண ஆரம்பிச்சேன். நெடில் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ரஹ்மான் சார் எப்படி தமிழுக்கு இப்படி ஒண்ணு இருக்கு, ஹிந்தில இப்படி ஒரு சிங்க், ஆனா ஹிந்தி பாட்டு வேற மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தா இந்த ஃப்ரேசஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் கிடைக்குது. சோ அதுதான் லிரிக்ஸ்ல வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு. ஏன்னா அவங்க எழுதவே முடியாம நான் ஒரு லிரிசிஸ்டே மாறிட்டாப்ல அந்த படத்துக்கு, வேற லிரிசிஸ்டே ஏன் எழுத முடியும்னா இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தை இல்லையா. தமிழ்ல இருக்க அந்த பவர் வந்து மத்த மொழிகள்ல வந்து பவர்னு ஒண்ணு சொல்லலாம், இன்னொன்னு வந்து லெட்டர் இல்ல. இவங்க சான்ஸ்கிரிட்ல இருந்து மலையாளமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல ஒண்ணு பண்ணி கொடுத்தா மலையாளத்துல வேர்ட்ஸ் இல்ல. ஸோ அது அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஹிந்தி வந்து டோட்டல் அப்படின்னா லாங் நோட்ஸா இருக்கணும். இப்போ நீங்க கர்நாடிக்ல பண்ணிட்டீங்கன்னா அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்க கிட்ட லிரிக் இருக்காது. ஸோ சான்ஸ்கிரிட் வழியா வந்த லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே அந்த இது இருக்கு. அது இருக்கு. தமிழ் மட்டும் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்ல நம்ம தமிழ்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படி கம்போஸ் பண்ணிடுறோம். இப்ப தடதானா அப்படி அவங்களுக்கு அது அப்படி ஐயோ என்னங்க இது பயந்துடுறாங்க. பட் ஓகே தான். ஹிந்தி வந்து இப்பதான் நமக்கு புரியுது. இப்ப ஒரு சொன்ன மாதிரி ரஹ்மான் சார் பாட்டு அங்க முதல்ல ஒருவேளை அவர் ஹிந்தியில பண்ணிட்டு அதை அப்படியே தமிழுக்கு மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க சில பாட்டை கேட்டுறீங்கன்னா தமிழ் பாட்டே ஹிந்தியில பண்ணிருப்பாரு ரஹ்மான் சார், 2 லாங்குவேஜ்ல எழுதிட்டாங்கல்ல. அங்க போய் அந்த ஃப்ரேசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும், ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தினாலதான். ஏன்னா இந்த இது இப்படி மாறி போதேன்னா அது மாறி இருக்கும். இப்ப குருவா இருக்கட்டும், 2லயும் ரிலீஸ் ஆகல தில்சே. சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, ஆனா அங்க இருக்கிறத இங்க பண்ணிடுவாங்க, அங்க இருக்கிறத இங்க அப்படியே டப் பண்றப்ப. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் ப்ராசஸ் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹிந்தில ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தமிழ்ல பண்ணிடலாம் அப்படின்றது. அது நீங்க ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் செட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ எல்லாரும் அடுத்தடுத்து என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அப்டேட்ஸுகளோடு நிறைவு பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரு பைலிங்குவல் தமிழ் அண்ட் தெலுங்கு ஒன்று மோஸ்ட்லி சைன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக டேக்கிங் திங்ஸ், ஜாஸ்தி எதுவும் சைன் பண்ணிக்கல. இண்டிபெண்டன்ட் பேண்ட் வந்து இப்போ இன்னைக்கு கூட ரிஹர்சல் முடிச்சுட்டு தானே வந்தேன். ஸோ பேண்டுன்றது அது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து ரெக்கார்டிங் பண்ணுவோம், பர்ஃபார்மன்ஸஸ் நிறையா வெளிநாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கு. ஃபிலிம்ஸாக வந்து இதுதான் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல். ஆமாம் நம்ம நிறைய இருக்கு. அதனால ரிலீஸ்க்கு மட்டும் சொல்றேன். ரிலீஸ் ரெடியா இருக்குன்னா டிமாண்டி காலனி ரெடியா இருக்கு. மலையாளத்துல வந்து 2-3 படங்கள், டொவினோட ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஸோ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 10 படம் இருக்குமா? மேலே இருக்கும். எல்லா லாங்குவேஜ். எனக்கு அடுத்தது பிரபாஸ் படம் வருது. ஸோ பேன் இண்டியா சீதாராமன் டைரக்டர் தான், அனுராகப்படி. ஸோ அவர் கூட பண்றேன். அண்ட் நிறைய லாங்குவேஜஸ்ல வரும். ஸோ நிறைய வேலை இருக்கு. எனக்கு ட்ரெண்டிங் துர்கான்னு ஒரு படம் இருக்கு. ட்ரெண்டிங் துர்கா ஐஸ்வர்யா ராஜேஷ் படம். அப்புறம் தண்டகாரண்யம் 2ஆம் அதியன் ஒரு படம். அப்புறம் விஜய் சேதுபதி படம் ஒண்ணு, இன்னும் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணல, அந்த படம். அப்புறம் மீனாட்சி சுந்தரேஷ் டைரக்டரோட ஹிந்தி படம் ஒண்ணு. மீனாட்சி சுந்தரேஷ் அந்த டைரக்டரோட ஹிந்தி படம் அடுத்த மூவி. அப்புறம் பாச்சு டைரக்டர்
அகில் அகிலோட அடுத்து போனோம். அடுத்து போறோம். ஆமா So, ஆமா. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். 2024 இதை 2023 விட இன்னும் சூப்பரா இருக்கணும் அப்படின்றது மாதிரி எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் அன்பும். Thank you. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. சென்னையில அதுவும் OMR மாதிரியான பிரைம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட்டுக்குள்ள 90% பேங்க் லோன் ஆஃபரோட பிளாட் வாங்கணுமா? அப்போ பிளாட் வாங்கணுங்கிற உங்க கனவுகள் நிறைவேறும் இடம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட். முந்துங்கள். உங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்களா? சிக்கன விலையில் சிறப்பாய் ரூபெலெக்ஸ் பெயிண்டுகள். இல்லம் ஜொலி ஜொலித்திட சந்தோஷமே என்றும் சந்தோஷமே.